சிந்தித்தோம் பெரும் தேச கனவினை, சந்தித்தோம் கடும் போரின் கெடுவினை. இது 1999 ஆரம்பிச்ச விஷயம் இல்ல, 1947 ஆரம்பிச்ச விஷயம். நிந்தித்தோம் கொடும் கூட்ட பகையளித்தோம். கார்கில் போரை பக்கத்துல நின்னு பார்த்த மாதிரியான ஒரு அனுபவம். தண்டித்தோம் எதிர் நின்ற கயவரை, கண்டித்தோம் அடங்காரை சிறையெடுத்தோம். சிந்தித்தோம் பெருந்தேச கனவினை, சந்தித்தோம் கடும் போரின் கெடுவினை, இந்தித்தோம் கொடும் கூற்ற பகையளித்தோம். மன்னித்தோம் அடி வீழ்ந்த பகைவரை, கண்டித்தோம் எதிர் நின்ற கயவரை, கண்டித்தோம் அடங்காரை சிறையெடுத்தோம். அகரம் தொடங்கி சிகரம் தொட்ட தமிழ் அரங்கெங்கும் நிறையட்டும். அகிலம் முழுதும் மகிழும் வண்ணம் அன்னை மொழி நிலவட்டும். தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். ஆன்றோர் நிறைந்த இந்த அவைக்கு லெட்ஸ் ஸ்டார்ட்டின் சார்பாக அன்பான வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறோம். இந்த நிகழ்வு வரலாற்று சிறப்புமிக்க இன்னொரு நிகழ்வை பற்றியது. அப்ப ஆரம்பிக்கும் போதே அத்தகைய வீரத்தோடு சில வார்த்தைகளை உதிர்த்து விட்டுத்தானே ஆரம்பிக்கணும். அப்படி தேடும் பொழுது புறநானூற்று தாய்கிற கவிதையிலே சில வரிகள் கிட்டியது. அந்த வரிகளோடு இந்த நிகழ்வினை தொடங்குவோம். குடிசைதான், வெறும் குடிசைதான். ஒரு புறத்தில் கூரிய வேல் வாழ் வைத்திருக்கும். வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் படைக்களம் போல மின்னும் மிளரும். ஆனால் புலியின் குகையிலே அழகில்லை, அது புதுமையும் அல்ல. கிளையும் மெய்சிலர்ப்பும் தலை காட்டாத மரவன் மாளிகை இந்த வீடு. இப்படிப்பட்ட வீரம் செறிந்த வீடுகள் நிறைந்த ஒரு நிலம், ஒரு மண் நம்முடைய இந்திய நாடு. அந்த வீரம் செறிந்த மண்ணினுடைய மறக்க முடியாத, மறைக்க முடியாத ஒரு பெரும் நிகழ்வு கார்கில் என்கிற ஒரு போர். அந்த கார்கில் போர் எங்கே தொடங்கியது, எப்படி நடந்தது, என்னவெல்லாம் நடந்தது, நாம் தெரிந்ததும் நமக்கு தெரியாததும், இப்படி பல்வேறு செய்திகளை தொகுத்து இன்று நமக்கு விருந்தாக பரிமாறவிருக்கிறார்கள் நம்முடைய லெட்ஸ் ஸ்டார் குடும்பத்தின் இளவல்கள், இளம் பேச்சாளர்கள். இந்த ஒரு சிறிய முன்னுரையோடு நாம் இந்த நிகழ்வுக்குள் செல்கிறோம். முதலாவதாக ஆதிமொழியாம் அன்னை மொழியை வணங்கி தமிழ்தாய் வாழ்த்தோடு தொடங்கலாம். இணைய வழியாக இணைந்திருக்கும் அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும், சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிது. தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடன திருநாடும், தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே. அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற, எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே. தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே. நன்று. என்னதான் தமிழ் தென்னிந்தியாவிற்கு சொந்தமான ஒரு மொழியாக தோன்றினாலும் தமிழ்தாய் வாழ்த்தோ இந்த மொத்த பாரதத்துக்குமானதாகத்தான் திகழ்கிறது. அப்படிப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்தோடு இந்த நிகழ்வை தொடங்குவதில் மகிழ்கிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் வலையொலி என்பது வெறுமனே ஒரு வலையொலி தளமாக மட்டுமல்லாமல் தமிழ் ஆர்வத்தையும் சமூக அக்கறையையும் இளம் மொட்டுகளான இளைஞர்களிடமும் குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் தொடர்ந்து விதைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு களம். இந்த களமானது இணைய வழியாகவும் நேரடியாகவும் பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. போர் என்பதே அறத்திற்கு அப்பாற்பட்டது என்ற கருத்து நிலவும் இந்த உலகிலே போருக்கும் அறமுகத்த ஒரு மூத்த நூல் நம்முடைய முப்பாலான திருக்குறள். அந்த திருக்குறளிலிருந்து ஒரு குறளை பகர வருகிறார் இங்கிலாந்தில் 8ஆம் வகுப்பு பயின்று வரும் ரீஷா மணிகண்டன் அவர்கள். வாங்க ரீஷா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திருக்குறள் அதிகாரம் எண் 77, படைமாட்சி, குறள் எண் 767. தார்த்தாங்கி செல்வது தானே
தலைவந்த போர்த்தாங்கும் தன்மை அறிந்து. பொருள்: கழுத்தில் முதலில் எதிர்கொள்ளும் போரை தாங்கி தகர்க்கும் ஆற்றலை அறிந்து இருப்பேன். அதுவே வெற்றி மாலை தாங்கி செல்லக்கூடிய சிறந்த படையாகும். நன்றி. அருமையான ஒரு திருக்குறளை நம்மோடு பகிர்ந்து கொண்ட ரீஷா மணிகண்டன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். இன்னைக்கு நம்ம கார்கிலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மிக நெருக்கமா பகைமாட்சிங்கிற ஒரு அதிகாரத்துல இருந்து அருமையான ஒரு குறளை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வினை தொடங்கும் முன்னர் வந்தாரை வாய் நிறைய வரவேற்க வேண்டும். அப்படி வந்தவர்களை வாய் நிறைய வரவேற்பதுதான் வண்டமிழ் செறிந்த நம் செந்தமிழ் மரபு. அப்படி இங்கு கூடியிருக்கக்கூடிய இந்த அவையை வரவேற்று மகிழ வருகிறார் முதுகலை மாணவி மதுசிவசெல்வி அவர்கள். வாங்க. அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நெருங்கனியே, உனக்கு என் முத்தான முதல் கண் வணக்கம். சான்றோர் பெருமக்களுக்கும் அவையோருக்கும் இணையம் வழியாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். புகழனின் உயிரும் கொடுக்குவர், பழியனின் உலகுடன் பெரிதும் கொள்ளலர். அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோந்தால் பிறர்க்கென முயலும் நல் உணர்வினர் என்பது புறநானூறு கூறும் அற்புத வீரவரிகள். இவ்வரிகளுக்கு சான்றாக தாய் நாட்டுக்கு தங்கள் உயிரை தியாகம் செய்து அன்றும் இன்றும் என்றும் அழியா புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் கார்கிலின் மாவீரர்களின் உயர்ந்த தியாகத்தை நினைவு கூறும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். பண்புடையார் பட்டுண்ட உலகம் அது என்றேல் மண்பக்க மாய்வது மண் என்ற தெய்வப்புலவரின் வரிகளுக்கு இலக்கணமாக வாழ்ந்து காட்டுபவர் நமது மதிப்பிற்குரிய கௌரவ தலைவர். தாம் கற்றறிந்த அறிவையும் வாழ்வில் பெற்ற அனுபவங்களையும் வாழ்வில் தம்மோடு பயணிக்கும் பயணிகளோடு பகிர்ந்து சமூக முன்னேற்றத்தை தம் வாழ்வின் கடமைகளில் ஒன்றாக கருதும் சான்றோர் பெருமக்களால் தான் இவ்வுலகம் இன்னும் நிலை பெற்றிருக்கிறது என்பது வள்ளுவரின் வாக்கு. அவர் கூறிய வரிகளும் உன்னத நட்பண்புகளோடும் லெட்ஸ் ஸ்டார்ட் அமைப்பிற்கு வழிகாட்டி கலங்கரை விளக்காக திகழும் மதிப்பிற்குரிய கௌரவ தலைவர் ஐயா ரா மணிகண்டராஜ் அவர்களை வருக வருக என பெருமகிழ்வோடு வரவேற்கிறேன். எந்தவித பிரதிபலனும் கருதாமல் கார்கில் போர்க்களத்தில் நாட்டிற்காக போராடிய மாவீரர்களின் தியாகமும் புகழ் மட்டுமே உயிர்க்கு கிடைக்கும் ஆகச் சிறந்த ஊதியம் என்ற வள்ளுவரின் தத்துவம் ஒன்றுதான். அந்த உன்னத தேசபக்திக்கும் ஈகை பண்பிற்கும் ஒரு வாழும் சான்றாக நின்று இளைஞர்களின் ஆற்றலை மேம்படுத்தி ஒரு புதிய விடியலை நோக்கி லெட்ஸ் ஸ்டார்ட் இயக்கத்தை வழிநடத்தி வரும் நமது மதிப்பிற்குரிய நிறுவனர் செல்வி கா நந்தினி அவர்களை இவ்விழாவில் வருக வருக என பேரன்போடு வரவேற்கிறேன். அறிவுடையார் எல்லாம் உடையார் என திருவள்ளுவர் கூறுவது போல் அறிவையும் அனுபவத்தையும் உயர்ந்த செல்வமாக கொண்டு தொழில்நுட்ப உலகில் சிறந்து விளங்கி தமது அனுபவங்களையும் சிந்தனைகளையும் நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகை தந்திருக்கும் இப்சன் நிறுவனத்தின் உற்பத்தி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப இயக்குனர் திரு மகேஷ்குமார் ஜெயச்சந்தர் அவர்களை எங்கள் அனைவரின் சார்பாக இணையம் கனிந்த அன்புடன் வரவேற்கிறேன். ஒளி படைத்த கண்ணினாய், உறுதி கொண்ட நெஞ்சினாய், கைப்படைத்த மொழியினாய், பெற்ற மதியினாய் வா 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 என பாரதி போற்றும் இளைய தலைமுறையின் இலக்கணமாக தங்களின் ஆழமான சிந்தனைகளாலும் அசைக்க முடியாத தேசப்பற்றாலும் இன்றைய விழாவிற்கு சிறப்பு சேர்க்க உள்ள தங்கை மற்றும் தம்பிகளான வா பா வசுந்தரா, கோ அஸ்வின், இ ஹரிவர்மன் ஆகிய மாணவ பேச்சாளர்களை வருக வருக என பேரன்புடனும் பெருமையோடும் வரவேற்கிறேன். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து என வள்ளுவர் கூறியது போல் சொல்லின் நயத்தாலும் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தொகுப்பாளர் இலக்கிய செல்வி சி மனிஷா அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். வாழ்வில் நெறிகளின் வழிகாட்டி தமிழரின் வாழ்வுரையாம். மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு மனிதனுக்கு சொன்ன உன்னத நெறிகளே திருக்குறள். அக்குறளை தன் இனிய குரலால் எடுத்துரைத்து இந்நிகழ்விற்கு சிறப்பு சேர்க்க உள்ள ரீஷா மணிகண்டன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். அயராத
உயிரிழப்பிற்கு பின் நம் மேல் வீசும் இதமான தென்றலை போன்றது ஒரு நற்செயலை மனதார பாராட்டி நன்றி கூறும் தருணம். அத்தகைய இதமான தென்றலாய் வந்து இந்த நிகழ்வின் நிறைவில் நன்றியுரையாற்றவிருக்கும் செல்வி தி. திவ்யா அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். செந்தமிழால் இணைவோம், பேரறிவால் உயர்வோம் என்ற உன்னத நோக்கத்தோடு எல்லைகளை கடந்து இணைய வழியில் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சிக்கு அர்த்தமும் அழகும் சேர்க்கும் அனைத்து தமிழ் நண்பர்களையும் மீண்டும் ஒருமுறை அன்புடன் வரவேற்கிறேன். நன்றி. அறிவும் ஆர்வமும் ஆளுமையும் நிறைந்த இந்த அவையை வாயார வாஞ்சையோடு வரவேற்ற மதுசிவசெல்விக்கு நன்றிகள். இதற்கு அடுத்ததாக நம்முடைய நிகழ்ச்சியின் மற்றொரு முக்கிய கட்டத்தை நோக்கி நகர்கிறோம். இன்றைய சிறப்பு விருந்தினருடைய உரை. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்து பங்கேற்றிருக்கிறார் மதிப்பிற்குரிய மகேஷ்குமார் ஜெயச்சந்தர் அவர்கள். இதற்கு முன்னாடி உயிரி தொழில்நுட்பம் மற்றும் மருந்து நிறுவனங்கள்ல தொடர்ந்து பணியாற்றிய இவர் ஆஸ்ட்ராசெனகா, ஆப்வி, லான்சா போன்ற பல்வேறு நிறுவனங்களில் பணியாற்றிய அனுபவத்தோடு தற்சமயம் இப்சன் என்கிற நிறுவனத்திலே பணியாற்றி வருகிறார். நாட்டிங்ஹாம் பல்கலைக்கழகத்தினுடைய மதிப்புறு உறுப்பினர் ஹானரி ஃபெல்லோவாகவும் இவர் செயல்பட்டு வருகிறார். இப்படிப்பட்ட பெருமைக்குரிய நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களை இந்த நிகழ்வு குறித்து ஓரிரு வார்த்தைகள் நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ஐயா. நன்றி மனிஷா. மிக சிறப்பாக பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல எல்லாருக்கும் என் வணக்கம். நான் வந்து மகேஷ்குமார் ஜெயச்சந்தர். நான் இங்க இங்கிலாந்துல வந்து இப்சன் நிறுவனத்துல வேலை செய்யறேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்ன வரவேற்றுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல நந்தினிக்கு அவர்களுக்கு மிக நன்றி. இந்த யூடியூப் சேனல்ல சிறப்பா இந்த மாதிரி கொண்டு போறதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் மனிஷா, மது செல்வி, அது மட்டும் இல்லாம கௌரவ தலைவர் மணிகண்ட ராசு அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். இது அற்புதமான ஒரு நிகழ்வு. ஏன்னா இந்த கார்கில் வார், அதாவது இந்த கார்கில் போர் பற்றி வந்து சிறப்பா இந்த பேச்சாளர்களும் சரி, இந்த ஃபர்ஸ்ட் இந்த நிகழ்வை வந்து ஒரு தொகுப்பா வழங்குறது இந்த யூடியூப் சேனலுக்கே முதல்ல என்னோட வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள். ஏன்னா வந்து இந்த யூடியூப் சேனல் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வீலாக்ஸ், நிறைய என்டர்டைன்மெண்ட், ஃபுட்டு அதெல்லாம் இருக்கப்ப இந்த மாதிரி இந்த ஜெனரேஷனுக்கு அந்த வரலாற்று அதை பத்தி சொல்ற அந்த ஒரு கருத்தே வந்து மிக மிக பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம நான் வந்து இவங்களோட சேனல்ஸ் இந்த பல விதமான ப்ரோக்ராம்ஸ் பார்ப்பேன். இந்த புரலாற்று படை வந்து ரீசெண்டா பண்ணது கூட ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா நான் ஒரு முருகர் பக்தர். நான் வந்து நிறைய முருக இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாவும் ரொம்ப இதுவா இருந்தது. அதுவும் நீங்க பண்றது வந்து அதாவது இந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்ற அவங்க பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு மனசுக்கு ரொம்ப நெகிழ்வும் மகிழ்ச்சியை கொடுக்குது. ஏன்னா எல்லா ஜென்சி கிட்ஸ் வந்து அவங்க டேக் இட் ஈஸி ரொம்ப இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்ற காலத்துல இல்ல எங்களுக்கும் வந்து வரலாறுனா என்னன்னு தெரியணும், வரலாறுனா எப்படி இருக்கும்ன்றது அந்த ஒரு பகிர்வை கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப என்னோட வாழ்த்துக்கள் மற்றும் உண்மையாவே ரொம்ப நல்லா பண்றீங்க. அதுக்கப்புறம் திருக்குறள் வாசிச்ச ரீஷா, அதுக்கப்புறமேட்டு பேச்சாளர்களா பேச வருகிற வசுந்தரா, அஸ்வின், அரிவர்மன் இவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த தலைப்பு வந்து எனக்கு கொடுக்கும்போது நந்தினி சொன்னது இதுதான். அங்கிள் இந்த மாதிரி வந்து கார்கில் வார் பத்தி நீங்க பேசுங்கன்னு சொல்லும்போது எனக்கு முதல்ல வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் இங்க இங்கிலாந்துக்கு வந்து கிட்டத்தட்ட 21 வருஷம் ஆச்சு. அத ஒரு நினைவூட்டுற விதமா ஒரு சின்ன என்னோட பாஸ்டுக்கு போயிட்டு வந்த ஒரு தருணத்தை உண்டாக்குச்சு. எப்படி வந்து நான் வந்து கார்கில் வார் அப்பெல்லாம் என்ன பண்ணன்ற அந்த ஒரு விதமான மெமரிக்கு போக வேண்டியது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ அதுக்கு கார்கில் வார் பத்தி நான் பேசுறதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பேச்சாளர்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் பேச்சாளருக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ வசுந்தரா, அஸ்வின், அரிவர்மன், ரொம்ப அற்புதமான ஒரு இனிஷியேட்டிவ் உங்களோட இனிஷியேட்டிவ். ஏன்னா நீங்க கார்கில் வார் நடக்கும் போது நீங்க பிறந்திருக்கவே மாட்டீங்க. ஆனா அத பத்தி வந்து நீங்க போய் அத பத்தி தெரிஞ்சு அந்த கார்கில் வார் பத்தி பேசுறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். அது மட்டும் அதுக்காகவே ஒரு சிறந்த பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து இது நீங்க 3 பேருமே இந்த பேச போறீங்க. ஆனா இந்த வரலாற்று உங்க மூலியமா வருதுன்றது எனக்கு ஒரு நல்ல ஒரு பெருமையாவும் நல்ல மகிழ்ச்சியை அளிக்குது. அதுக்கப்புறமேட்டு இந்த மெயினா வந்து கார்கில் வார் பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் வந்து புறநானூறு பற்றி எல்லாரும் சொன்னாங்க.
இது ஒரு ஃபேமஸ் புறநானூறு செய்யுள் 192 கனியம் பூங்குன்றனார் எழுதின யாதும் ஊரே யாவரும் கேளு. இந்த இந்த செய்யுள் எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே இந்த புறநானூறு அந்த யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு சொல்லும். சோ கனியம் பூங்குன்றன் 6ஆம் நூற்றாண்டில் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி வந்து எல்லாம் ஊரும் நமக்கு ஐ மீன் எல்லா மக்களும் நம் மக்கள் எல்லாம் ஊரும் நம்ம ஊர் என்று சொல்ற அந்த ஒரு வேர்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடந்த ஒரு விஷயம் தான் கார்கில் வார். சோ அதாவது வந்து அவங்க வந்து பாகிஸ்தான்ல நடந்த அந்த ஒரு லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல நடந்த அந்த விஷயம், எப்படி வந்து நம்ம நாட்டை வந்து படையெடுத்து வந்தாங்க, அந்த படையெடுத்ததுனால வந்த எத்தனையோ ராணுவ வீரர்கள் மரணம் அடைந்த அந்த ஒரு தருணத்தை வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு பெருமையாவும் அட் த சேம் டைம் வந்து ஒரு ஒரு விதமான உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயமாவும் அதை வந்து நினைவு கூறுதல் வந்து ரொம்ப இது ஒரு நல்ல நிகழ்வா இருக்கிறது. அதுதான். அதாவது வந்து ஒரு நமக்கு நம்ம நம்ம முன்னோர்கள் கனியப்பூண்டுடன் அவர்கள் மாதிரி நிறைய பேர் என்ன சொல்லி கொடுத்திருக்காங்கன்னா, நம்ம எல்லாரோடையும் நல்லா இருக்கணும், நம்ம மக்கள் நம்ம ஊர் அப்படி இருக்கிற ஒரு இடத்துல இல்ல எங்க ஊரு தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம், நாங்க மற்ற ஊர்ல படையெடுப்போம்னு அந்த ஒரு ஆதிக்கத்தை கம்ப்ளீட்டா நம்ம எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நிகழ்வா தான் கங்கில்வார்கள் நான் பாக்குறேன். சோ நம்ம வந்து இல்ல நம்ம வந்து ஒற்றுமையா இருக்கணும், இல்ல நாங்க ஒற்றுமையா இருக்க தேவையில்லைன்றது ஆப்போசிட் பார்ட்டி பண்ணும்போது அதை நம்ம எதிர்த்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்குது. ஆமா, இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது வந்து அகிம்சை அதெல்லாம் சொல்லி கொடுத்திருந்தாலும் நம்ம வந்து எப்ப வந்து அகிம்சைய வந்து மதிக்காம பண்ணும்போது போர்ன்ற ஒரு விஷயம் வேற வழியே இல்லாம அது அது நடந்துதான் ஆகணும். அதுக்காக நம்ம வந்து அகிம்சையை ஃபாலோ பண்றது நம்ம வீரம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. நம்மளும் வீரர்கள் தான். தமிழர்கள், இந்தியர்கள் எல்லாம் வீரர்கள் தான். அதை வந்து ரொம்ப அற்புதமா வந்து சொன்ன ஒரு விஷயம் இந்த கார்கில் வார். எல்லாரும் அதாவது நம்ம முதல்ல நம்ம தமிழர்கள்னு சொல்லணும். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இந்தியர்கள் முதல்ல, அதுக்கப்புறம் தமிழர்கள். இந்த இந்த ஒரு இதுவை வந்து உறக்க சொன்ன விஷயமும் கார்கில் வார். ஏன்னா என்னோட சின்ன வயசுல நான் வந்து கார்கில் வார் பண்ணும்போது நான் ஒரு 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன். அப்ப எனக்கு வந்து 15 16 வயசு ஆச்சு. அப்ப வந்து நீங்க இப்ப இருக்கிற மாதிரி யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் அப்ப இல்ல. இப்ப இருக்கிற மாதிரி இன்டர்நெட்டே அந்த அளவுக்கு இல்ல அப்ப. அப்ப எங்களுக்கெல்லாம் வந்து நான் அப்ப கரெக்டா 10th எக்ஸாம் முடிச்சு கரெக்டா ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்த பிறகு அடுத்த +1க்காக ஜாயின் பண்ற நேரம் அது. கரெக்டா மே 1999ஆம் வருஷம். அந்த டைம்ல வந்து எங்களுக்கு அப்பெல்லாம் வந்து ரொம்ப வெறும் டிவி சேனல்ஸ் கூட அவ்வளவு இல்ல. இந்த மாதிரி 24 மணி நேரமா டிவிஸ் நியூஸ் சேனல், சன் நியூஸ், அந்த டிவி இந்த டிவி மாத்தி மாத்தி வளைச்சு போடுற விஷயம்லாம் அப்ப கிடையாது. அப்ப எங்களுக்கு வந்து காலையில 6:30 மணிக்கு எழுந்த உடனே எங்க அப்பா வந்து ரேடியோ ஆன் பண்ண வரணும். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு எல்லாம் மாநில செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசாமின்னு ஒரு அம்மா பேசுவாங்க. அந்த பேசின பிறகு வந்து அந்த அந்த கார்கில் வார் பத்தி அவங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. டெய்லி என்ன நடக்குதுன்றது வந்து 6:30 மணிக்கு காலையில அது நடக்கும். அது முடிஞ்ச பிறகு வந்து அது அது மூலியமா தான் எங்களுக்கு செய்திகள் வரும். இந்த மாதிரி வந்து இப்ப இந்த மாதிரி நீங்க நிமிஷம் யூடியூபோ இந்த நியூஸ் சேனல்ஸ் எவ்வளவு இருக்குது அதெல்லாம் கிடையாது. அப்ப அந்த செய்திகள்லாம் ரொம்ப டிசிப்ளின்டா அந்த அந்த 6:30 மணிக்கு கேட்பாங்க. எல்லாருமே ரேடியோல கேட்பாங்க. அதுக்கப்புறமேட்டு சன் டிவில ஒரு 8 மணி செய்திகள் வரும். இந்த 2 விதமா தான் எங்களுக்கு செய்திகள் வந்து பகிர்ந்து வைக்கப்பட்டது. அந்த சின்ன இப்ப இருக்கிற மாதிரி அவ்வளவு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு ரெடிலி அவைலபிளா இல்ல. அவ்வளவு ஓப்பனா அவைலபிளா இல்லாத போது இது கேட்டே வந்து எங்களால வந்து அதாவது அந்த கார்கில் வார்னா என்ன, எதனால நடந்தது, எப்படிப்பட்ட ஒரு அதிர்வலை உட்கார்ந்தது எங்களால வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சோ அப்படிப்பட்ட ஒரு டைம்ல வந்து இது நடந்தபோது தமிழ்நாட்டுல நிறைய நிகழ்ச்சிகள் நடந்தது. அதுக்கப்புறம் நாங்க எனக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆன பிறகு, அதாவது +1 ஸ்டார்ட் ஆன பிறகு அங்க ஸ்கூல்ல ஃபண்ட் ரைசிங் அரேஞ்ச் பண்ணாங்க. அந்த ஃபண்ட் ரைசிங்ல வந்து நிறைய விதமான கலை மற்றும் இந்த கிராஃப்ட் ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் நடந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க. அதுல என்னோட பங்கா வந்து ஒரு சில டிராயிங்ஸ் எல்லாம் பண்ணி, அதுக்கப்புறமேட்டு ஒரு டிராயிங்ஸ்ல இந்த ராணுவ வீரர்கள் டிராயிங்ஸ் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு அதை கொடுத்து அதுல இருந்து ஒரு சில காசெல்லாம் எடுத்து அவங்களுக்கு நாங்க ஃபண்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாம ஒரு என்ன சொல்றது, ஒரு கலெக்டிபிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு எங்க கிட்ட. அப்பதான் வந்து
1998ல வந்து ஃபுட்பால் வேர்ல்ட் கப் இப்ப நடக்கிற மாதிரி 2026 நடக்கிற மாதிரி 98லயும் ஒரு ஃபுட்பால் வேர்ல்ட் கப் நடந்தது. அப்ப நடக்கும்போது அந்த டைம்ல வந்து நடந்த ஒரு சில விஷயம்லாம் நான் வந்து கலெக்ட் பண்ணி, சரி இந்த கார்கில் வாரப்ப வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக அதை கொடுத்து அதுல இருந்து வர ப்ரொசீட்ஸை எடுத்து நான் வந்து டொனேட் பண்ண விஷயம்லாம் எனக்கு ரொம்ப ஞாபகம் வருது. சோ அப்படி வந்து பட்ட ஒரு கார்கில் வாரம், அதாவது அந்த கார்கில் வாரன்றது எப்படின்னா, நாங்க வந்து 15 வயசால இருந்தாலும் ஒரு இந்தியர்ன்ற உணர்வை கொடுத்த பெரிய ஒரு முக்கியமான ஒரு 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 நிகழ்வு அது. ஏன்னா நம்ம இந்த தமிழ்ல பேசிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணாலும் வந்து நம்ம நாடு வந்து இந்திய நாடு. அந்த இந்திய நாட்டுக்கு எதிரா வந்து யார் வந்தாலும் நம்ம போராடி நம்ம வெல்வோன்ற ஒண்ணு நிரூபிச்ச ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த கார்கில் வார். அதுக்கு வந்து பேச வந்தது எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள். சோ இதுதான் என்னோட லைஃப்ல நடந்த கார்கில்ன பத்தி ஒரு முக்கியமான அஹ், முக்கியமான நிகழ்வுகள். சோ இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, இந்த இந்த மாதிரி வந்து நிகழ்வுகளை எடுத்து இத பத்தி பெருமையா பேசுற விதமா இந்த இளைஞர்கள், மாணவ செல்வங்கள் பண்றது ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். அது மட்டும் இல்லாம அவங்க வாயில அவங்க பத்தி அந்த போரை பத்தி கேட்கறது வந்து ரொம்ப ஆவலா இருக்கிறேன். சோ வாழ்த்துக்கள். மிக்க நன்றி ஐயா. நீங்க சொன்ன இந்த உரையிலேயே நாங்க லைட்டா கார்கள பக்கத்துல இருந்து பார்த்துட்டு வந்த ஒரு உணர்வு கிடைத்தது. காலையில எழுந்து முதல் செய்தியா கார்கள்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டது. அந்த அனுபவம் நிச்சயமா ஒரு நாங்கலாம் பார்க்காத ஒரு அனுபவமாகத்தான் இருந்திருக்கும். சரி. அடுத்ததாக நம்ம வந்துட்டு இந்த நிகழ்வினுடைய முக்கியமான பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். கார்கள். நம்முடைய இந்திய வரலாற்று மறக்கவும், மறைக்கவும் முடியாத ஒரு பெயர் இந்த கார்கள். இந்த கார்களை பற்றி 3 விதமான பேச்சாளர்கள் 3 விதமான நடையிலே நமக்கு சொல்லவிருக்கிறாங்க. ஏன்னா கார்களே பார்த்தீங்கன்னா, பல முகங்கள் கொண்டு 2 நாடுகள் முன்னெடுத்து ஒற்றை போராக நடந்து முடிந்த ஒன்று. அதை 3 வெவ்வேறு தளங்கள்ல நின்னு 3 பகுதியா பிரித்து இந்த 3 பேச்சாளர்கள் நம்மோடு பகிரவிருக்கிறார்கள். முதலாவதாக இந்த கார்கள் அப்படிங்கிறது ஒற்றை விதையில் முளைத்த ஒரு மரமா? இல்லை பல்வேறு விதைகளின் கூட்டு முயற்சியாக வந்த ஒண்ணா? இது என்னைக்கு தொடங்குச்சு? யாரால தொடங்குச்சு? இப்படியெல்லாம் இதை வந்துட்டு ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எல்லாம் நடந்தது? இது உண்மையில் எங்கே யாரால் விதைக்கப்பட்ட விதை அப்படிங்கிற ஒரு முன்னோட்ட பகுதியை நம்மோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார் வாபா வசுந்தரா அவர்கள். வசுந்தராவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, வசுந்தரா செவ்வியல் இலக்கியத்திலிருந்து வெளிநாட்டு எழுத்தாளர்கள் எழுதக்கூடிய ரஷ்ய இலக்கியம் உட்பட பல்வேறு வகையான இலக்கியங்களுடைய சாயலோடு பேசக்கூடிய ஒரு பேச்சாளர். நீங்க கூட இப்ப கேட்டீங்கன்னா அவருடைய பேச்சிலேயே நிறைய எழுத்தாளர்களுடைய தாக்கம் இருப்பது தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளரின் முன்னோட்டத்தை தொடர்ந்து பரவலாக விதை விதைச்சாச்சு. இப்போ விளைச்செடி மட்டும்தான் வருமா? இல்லை, கலைச்செடியும் சேர்ந்து வரும். அந்த கலைச்செடி பெரிதாக வளர்ந்து வரும் வரை நாம் ஏன் கண்டு கொள்ளவில்லை? எப்பொழுது அதை கண்டறிந்தோம்? அந்த களை பறிக்க முயற்சிக்கும் பொழுது எத்தனை முச்செடிகளால் நாம் காயப்பட்டோம்? அப்படிப்பட்ட காயத்திற்கு எப்படி மருந்து போட்டோம்? இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் சொல்லவிருக்கிறார் அஸ்வின் அவர்கள். அஸ்வினை பற்றி சொல்லணும்னா, தஸ்தாயஸ்கியிலிருந்து சுஜாதா தொட்டு ராஜேஷ்குமார் வரைக்கும் வாசிக்கக்கூடிய ஒரு வாசகர். அவருடைய மொழி நடையும் அது என்ன ஒரு பக்கத்து வீட்டுல நடக்கிற கதை தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கலகலப்பான பேச்சாளருடைய இந்த போர் சுவாரஸ்யங்களை எல்லாம் கேட்ட பிறகு நிறைவு பகுதியாக இந்த போரில் வெற்றி அறுவடை செய்தது இந்தியா, அது நமக்கு தெரியும். ஆனா அந்த அறுவடை அவ்வளவு எளிதாக நடந்ததா? இல்லை. கலைச்செடிகளை பறிப்பதற்கு நாம் என்னென்ன கஷ்டங்கள் பட்டோம், அதற்கப்புறம் விளைச்செடிகளை வளர்த்தெடுக்க நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம், என்னென்ன போர் தந்திரங்கள், என்னென்ன உரங்கள் இட்டோம், என்னென்ன வியூகங்கள் படைத்தோம், எப்படியெல்லாம் பாத்தி கட்டி அந்த அறுவடை செய்தோம், இதையெல்லாம் விலாவரியாக விளக்க வருகிறார் ஹரிவர்மன் அவர்கள். ஹரிவர்மன் செவ்வியல் இலக்கியம் தொட்டு சங்கம் தொட்டு பேசக்கூடிய ஒரு இலக்கிய பேச்சாளர். வெண்பாவிலிருந்து புது கவிதை வரைக்கும் பார்த்துவிட்ட இந்த பேச்சாளரினுடைய நடை கண்டிப்பா ஒரு புத்தகத்தோடு உங்களை பயணிக்க வைக்கும். இப்படி 3 வெவ்வேறு தளத்தில் பேசக்கூடிய பேச்சாளர்கள் இன்று வில்லெடுத்து போர் எடுத்தவர்களினுடைய கதையை சொல்லெடுத்து உங்கள் முன் பகிரவிருக்கிறார்கள். வாருங்கள் பேச்சாளர்களே, உங்களை வாஞ்சையோடு வரவேற்கிறது உங்கள் லெட் ஸ்டார். இனி களம் உங்கள் கையில். அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். ஒரு போர் தொடங்கும் நாளைத்தான் உலகம் பார்க்கிறது.
ஆனால் அந்த போரின் காரணங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே அமைதியாக உருவாகத் விட்டன. இந்த ஒரு வரிதான் இன்று நான் பேசப் போகும் தலைப்பின் சாராம்சம். இன்று நாம் நினைவு கூறுவது ஒரு போரை அல்ல, ஒரு வெற்றி மட்டுமல்ல, ஒரு தேதியையும் மட்டுமல்ல. இந்த நாட்டின் இறையாண்மைக்காக தங்கள் இளமையையும் கனவுகளையும் குடும்பங்களையும் இறுதியில் தங்கள் உயிரையும் அர்ப்பணித்த ஆயிரக்கணக்கான வீரர்களின் தியாகத்தை. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 26ஆம் தேதி நாம் கார்கில் விஜய் திவஸ் கொண்டாடுகிறோம். ஆனால் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். கார்கில் போர் உண்மையில் எப்போது தொடங்கியது? 1999 மே மாதத்திலா? முதல் தோட்டா சுடப்பட்ட நாளிலா? அல்லது அதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பே அதன் விதை விதைக்கப்பட்டு விட்டதா? இந்த கேள்விக்கான பதிலை தேட வேண்டுமென்றால் நாம் 1999ற்கல்ல 1947ஆம் ஆண்டுக்கே செல்ல வேண்டும். 1947 இந்திய வரலாற்றின் மிக மகிழ்ச்சியான ஆண்டும் அதே நேரத்தில் மிக வேதனையான ஆண்டும். ஒருபுறம் சுதந்திரம், மறுபுறம் பிரிவினை. மத அடிப்படையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என 2 நாடுகள் உருவாக்கப்பட்டன. வரலாற்று ஆசிரியர்களின் கணக்குப்படி சுமார் 1,40,00,000 மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு அகதிகளாக இடம்பெயர்ந்தனர். லட்சக்கணக்கான மக்கள் மத கலவரங்களில் உயிரிழந்தனர். அதனால்தான் வரலாற்று ஆசிரியர் யாஸ்மின் கான் இந்திய பிரிவினையை freedom accompanied by one of the greatest human tragedies of the 20th century என்று குறிப்பிடுகிறார். அதாவது 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய மனித துயரங்களில் ஒன்றோடு இணைந்து வந்த சுதந்திரம். இந்த குழப்பமான சூழ்நிலையில் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்த 560ற்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களுக்கு ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவர்கள் இந்தியாவுடன் இணையலாம், பாகிஸ்தானுடன் இணையலாம், அல்லது நடைமுறையில் சுதந்திரமாக இருக்க முயற்சிக்கலாம். அந்த சமஸ்தானங்களில் மிகவும் முக்கியமானது ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஏன் முக்கியம்? ஏனென்றால் அது ஒரு சாதாரண மாநிலம் அல்ல. வடக்கே சீனா, மேற்கே பாகிஸ்தான், கிழக்கே திபெத், தெற்கே இந்தியா. 4 முக்கிய பகுதிகளை இணைக்கும் முக்கிய நிலப்பரப்பு. அதன் வழியாக செல்லும் மழைவழிகள், ஆறுகள் அனைத்தும் இராணுவ ரீதியாக மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தவை. காஷ்மீரின் மக்கள் தொகையில் பெரும்பான்மையானவர் முஸ்லிம்கள். ஆனால் அதன் ஆட்சியாளர் மகாராஜா ஹரிசிங் ஒரு இந்து மன்னர். அவர் உடனடியாக எந்த நாட்டுடனும் இணைய விரும்பவில்லை. தனது சமஸ்தானத்தை சுதந்திரமாக வைத்திருக்க விரும்பினார். ஆனால் வரலாறு அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை. 1947 அக்டோபரில் பாகிஸ்தான் வடமேற்கு எல்லை பகுதியில் இருந்து ஆயுதம் தாங்கிய பழங்குடியினர் காஷ்மீருக்குள் நுழைந்தனர். இந்த ஊடுருவலுக்கு பாகிஸ்தானின் ஆதரவு இருந்ததாக இந்தியாவும் பல வரலாற்று ஆய்வுகளும் குறிப்பிடுகின்றன. அதே சமயம் பாகிஸ்தானின் அதிகாரப்பூர்வ விளக்கம் வேறுபட்டதாக இருந்தது. ஆனால் அந்த ஊடுருவல் காஷ்மீரின் நிலைமையை தீவிரப்படுத்தியது என்பது மறுக்க முடியாத உண்மை. அவர்கள் ஸ்ரீநகரை நோக்கி முன்னேறத் தொடங்கினர். அப்போது மகாராஜா ஹரிசிங் இந்தியாவிடம் இராணுவ உதவி கேட்டார். இந்தியா ஒரு முக்கியமான நிபந்தனையை முன்வைத்தது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவுடன் அதிகாரப்பூர்வமாக இணைய வேண்டும். இதற்காகவே 1947 அக்டோபர் 26ஆம் தேதி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசெஷன் என்ற ஆவணத்தில் மகாராஜா ஹரிசிங் கையெழுத்திட்டார். அடுத்த நாளே இந்திய ராணுவம் விமானங்கள் மூலம் ஸ்ரீநகரை அடைந்தது. அதுவே முதல் இந்தியா பாகிஸ்தான் போரின் தொடக்கமாக அமைந்தது. பல மாதங்கள் கடுமையான போர் நடைபெற்றது. இறுதியில் ஐக்கிய நாடுகள் சபை தலையிட்டு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தியது. ஆனால் பிரச்சனை முடிவடையவில்லை. இரண்டாக பிரிந்தது. ஒரு பகுதி இந்திய நிர்வாகத்தின் கீழ், மற்றொரு பகுதி பாகிஸ்தான் நிர்வாகத்தின் கீழ். இன்று நாம் லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று அழைக்கும் எல்லையின் அடிப்படை அப்போது உருவானது. அந்த எல்லை வரைபடத்தில் வரையப்பட்ட ஒரு கோடு மட்டுமல்ல, இரு நாடுகளின் நம்பிக்கைகளும் பாதுகாப்பு கவலைகளும் அரசியல் நிலைப்பாடுகளும் மோதிக்கொள்ளும் கோடு. 1947 தொடங்கிய அந்த தீர்க்கப்படாத பிரச்சனை பின்னர் 1965 மீண்டும் போராக வெடித்தது. 1965 பாகிஸ்தான் காஷ்மீரில் மக்கள் எழுச்சி ஏற்படும் என்ற எதிர்பார்ப்பில் ரகசிய ஊடுருவலை தொடங்கியது.
ஆனால் அந்த திட்டம் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கவில்லை. இந்தியா பதிலடி கொடுத்தது. மீண்டும் முழு அளவிலான போர், மீண்டும் போர் நிறுத்தம், மீண்டும் தீர்க்கப்படாத காஷ்மீர். அப்போது ஒரு விஷயம் தெளிவாகியது. காஷ்மீர் பிரச்சனை 2 நாடுகளுக்கும் இடையிலான எல்லை பிரச்சனை மட்டுமல்ல, அது தேசிய அடையாளம், பாதுகாப்பு, அரசியல், புவிசார் நலன் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு சிக்கலான பிரச்சனை. ஆனால் வரலாறு அங்கேயும் நிற்கவில்லை. 1971 இந்த முறை நடந்த போர் காஷ்மீருக்காக அல்ல. அப்போது பாகிஸ்தான் 2 பகுதிகளாக இருந்தது, மேற்கு பாகிஸ்தான் மற்றும் கிழக்கு பாகிஸ்தான். இன்றைய வங்கதேசம் அப்போது கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்டது. மொழி, கலாச்சாரம், அரசியல், உரிமைகள் ஆகியவற்றில் ஏற்பட்ட நீண்டகால அதிருப்தி உள்நாட்டு மோதலாக மாறியது. அதன் விளைவாக சுமார் 1 கோடி அகதிகள் இந்தியாவிற்குள் வந்தனர். இது இந்தியாவின் பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான நிலைமைகளில் மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் இந்தியா போரில் தலையிட்டது. 1971 டிசம்பரில் நடைபெற்ற அந்த போர் வெறும் 13 நாட்களில் முடிவுக்கு வந்தது. கிழக்கு பாகிஸ்தான் புதிய நாடான வங்கதேசமாக உருவானது. சுமார் 93,000 பாகிஸ்தான் வீரர்கள் சரணடைந்தனர். இது 2ஆம் உலகப் போருக்கு பிறகு உலக வரலாற்றில் நடைபெற்ற மிகப்பெரிய இராணுவ சரணடைவுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த நிகழ்வு பாகிஸ்தான் இராணுவத்தின் சிந்தனையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. நேரடியாக இந்தியாவுடன் முழு அளவிலான போர் நடத்துவது மிக கடினம் என்ற புரிதல் பாகிஸ்தானுக்கு வலுப்பெற்றது. அதன் பிறகு ஒரு புதிய சிந்தனை உருவானது. நேரடியாக போரிடாமல் இந்தியாவின் பலவீனமான இடங்களை பயன்படுத்த முடியுமா? அந்த கேள்விக்கான பதிலை தேடும் முயற்சிதான் பின்னாளில் பல இராணுவ திட்டங்களுக்கு அடிப்படையாக இருந்தது. 1984ஆம் ஆண்டு இந்தியா ஆபரேஷன் மேகதூத் என்ற நடவடிக்கையின் மூலம் சியாச்சின் பனிப்பாறையின் முக்கிய உயரங்களை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது. சியாச்சின் உலகின் மிக உயரமான போர்க்களம். அங்கு எதிரியை விட இயற்கையே மிகப்பெரிய எதிரி. -40 முதல் -50 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை குறையும். ஆக்சிஜன் குறைவு, பனிப்புயல், பனிச்சரிவு இவற்றையெல்லாம் தாண்டி இந்திய வீரர்கள் அந்த உயரங்களை பாதுகாத்தனர். இந்த நடவடிக்கை உயரமான இடத்தை முதலில் கைப்பற்றியவருக்கே போரில் மிகப்பெரிய முன்னிலை கிடைக்கும் என்பதை மீண்டும் நிரூபித்தது. இந்த வெற்றி இந்தியாவிற்கு இராணுவ ரீதியாக முக்கியமானதாக இருந்தாலும் பாகிஸ்தான் இராணுவத்திற்கு அது ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது. இதற்கிடையில் 1989 முதல் காஷ்மீரில் ஆயுதம் ஏந்திய தீவிரவாத செயல்பாடுகள் அதிகரித்தன. எல்லை ஊடுருவல்கள் அதிகமானது. இந்திய இராணுவத்தின் பொறுப்பும் அதிகரித்தது. எல்லையை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் உள்நாட்டு பாதுகாப்பையும் கவனிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இவ்வாறு 1947, 1965, 1971, 1984, 1989 ஒவ்வொரு ஆண்டும் கார்கில் போர் நோக்கி வரலாறு ஒருபடி முன்னேறிக் கொண்டிருந்தது. இப்போது நாம் 1998ஆம் ஆண்டிற்கு வருகிறோம். இந்த ஆண்டில் நடந்த 2 நிகழ்வுகள் தெற்காசியாவின் அரசியல் சமநிலையே முற்றிலும் மாற்றின. முதல், இந்தியாவின் போக்ரான் அணு ஆயுத சோதனை. அதற்கு சில நாட்களிலேயே பாகிஸ்தானின் சாகை அணு ஆயுத சோதனை. இப்போது இந்தியாவும் பாகிஸ்தானும் அதிகாரப்பூர்வமாக அணு ஆயுத நாடுகளாக மாறின. உலக நாடுகள் ஒரு நம்பிக்கையில் இருந்தன. இனி இந்த 2 நாடுகளும் நேரடியாக போரிட மாட்டார்கள். ஏனெனில் அணு ஆயுதம் கொண்ட 2 நாடுகளுக்கிடையே போர் ஏற்பட்டால் அதன் விளைவுகள் உலகம் முழுவதையுமே பாதிக்கக்கூடும். ஆனால் வரலாறு எப்போதும் கணிப்புகளின்படி நகர்வதில்லை. அதே நேரத்தில் இந்தியாவில் பிரதமராக இருந்தவர் அடல் பிஹாரி வாஜ்பாய். அவரது தலைமையிலான கூட்டணி அரசு ஆட்சியில் இருந்தது. ஆனால் 1999ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அந்த அரசு நாடாளுமன்றத்தில் வெறும் 1 வாக்கு வித்தியாசத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்தது. நாடு மீண்டும் பொது தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. இந்தியாவின் அரசியல் கவனம் உள்நாட்டு நிகழ்வுகளில் இருந்த நேரம் அது. அதே காலகட்டத்தில் பாகிஸ்தானில் அதிகாரம் முழுமையாக ஒரே இடத்தில் இல்லை. 3 முக்கிய அதிகார மையங்கள் இருந்தன. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, பாகிஸ்தான் இராணுவம் மற்றும் ISI எனப்படும் உளவுத்துறை.
இவற்றில் குறிப்பாக இராணுவம், பாதுகாப்பு கொள்கை மற்றும் காஷ்மீர் தொடர்பான முடிவுகளில் மிகுந்த செல்வாக்கு கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் இராணுவ தளபதியாக இருந்தவர் ஜெனரல் பர்வேஸ் முஷாரப். இந்த நேரத்தில் வரலாற்றின் மிகப்பெரிய முரண்பாடுகளில் ஒன்று நிகழ்ந்தது. ஒரு பக்கம் இந்தியா அமைதியை நோக்கி கையை நீட்டியது. 1999 பிப்ரவரி மாதம் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் டெல்லியிலிருந்து லாகூர் வரை பேருந்து பயணம் மேற்கொண்டு பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபை சந்தித்தார். இரு நாடுகளும் லாகூர் பிரகடனத்தில் கையெழுத்திட்டன. அமைதியான பேச்சுவார்த்தை, பரஸ்பர நம்பிக்கை, பொறுப்பான அணு ஆயுத கொள்கை ஆகியவற்றை உறுதி செய்தன. உலகம் முழுவதும் இந்த முயற்சியை வரவேற்றது. பலர் இனி இந்தியா பாகிஸ்தான் உறவில் ஒரு புது அத்தியாயம் தொடங்கும் என்று நம்பினர். ஆனால் அதே நேரத்தில் இமயமலையின் உயர்ந்த மலைகளில் முற்றிலும் வேறு ஒரு வரலாறு எழுதப்பட்டுக் கொண்டிருந்தது. அமைதி பற்றி பேசிக் கொண்டிருந்த அந்த நாட்களிலேயே இமயமலையின் உறைந்த பனிச்சிகரங்களில் கண்ணுக்கு தெரியாமல், உலகத்தின் கவனத்திற்கே வராமல் ஒரு மிகப்பெரிய இராணுவ திட்டம் அமைதியாக உருவாகி கொண்டிருந்தது. இந்த திட்டத்தின் பின்னால் இருந்த சிந்தனை வெறும் எல்லையை தாண்டுவது மட்டுமல்ல, அதற்கு பின்னால் அரசியல், இராணுவம், புவிசார் அரசியல், இந்த மூன்றின் கலவையாக இருந்த ஒரு நீண்ட கால யோசனை இருந்தது. கார்கில் பகுதி ஏன் இவ்வளவு முக்கியமானது? ஏனெனில் அது வெறும் ஒரு மலைப்பகுதி அல்ல. அது லடாக், சியாச்சின் மற்றும் காஷ்மீர் இந்த மூன்று முக்கியமான நிலப்பரப்பையும் இணைக்கும் பகுதி. இந்த பகுதியில் ஏற்படும் எந்த ஒரு மாற்றமும் எல்லையில் நிற்கும் வீரர்களை மட்டுமல்ல, முழு வட இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்பையே பாதிக்கக்கூடியது. அதனால்தான் உலகின் பல இராணுவ ஆய்வாளர்கள் கார்கில் என்பது நிலத்திற்கான போர் அல்ல, உயரத்திற்கான போர் என்று கூறுகின்றனர். ஏனெனில் மலையின் உச்சியில் இருப்பவருக்கு இயற்கையே ஒரு பாதுகாப்பாக மாறிவிடுகிறது. கீழே இருப்பவன் எதிரியை பார்க்க முடியாமல் மேலே ஏற வேண்டும். ஆனால் மேலே இருப்பவன் கீழே இருப்பவன் ஒவ்வொரு அசைவையும் எளிதாக கண்காணிக்க முடியும். அதனால்தான் இமயமலையில் நடைபெறும் போர்கள் உலகின் மிக கடினமான போர்களாக கருதப்படுகின்றன. அதே நேரத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் அணு ஆயுத நாடுகளாக மாறியிருந்ததால் உலக நாடுகளும் இந்த போரை மிகுந்த கவலையுடன் கவனித்துக் கொண்டிருந்தன. ஏனெனில் இந்த இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்படும் எந்த ஒரு மோதலும் ஒரு எல்லை பிரச்சனையாக மட்டும் இருக்காது, அது முழு தெற்காசியாவின் அமைதியையே பாதிக்கக்கூடியதாக மாறும். ஆனால் உலகம் அமைதியை எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் வரலாறு வேறு ஒரு கதையை எழுதி கொண்டிருந்தது. ஒருபுறம் டெல்லியிலிருந்து லாகூர் வரை அமைதியின் பேருந்து பயணித்துக் கொண்டிருந்தது. மற்றொரு புறம் கார்கிலின் உயர்ந்த மலைகளில் எதிர்காலத்தில் தெற்காசிய அரசியலையே உலுக்கும் ஒரு நிகழ்விற்கான முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. அப்போது யாருக்கும் தெரியவில்லை, இன்னும் சில வாரங்களில் இந்திய இராணுவம் தனது வரலாற்றிலேயே மிகவும் கடினமான மலைப்போர்களில் ஒன்றை எதிர்கொள்ளப் போகிறது என்று. பிரபல தத்துவ ஞானி ஜார்ஜ் சாண்டயானா கூறுகிறார், those who cannot remember the past are condemned to repeat it. அதாவது வரலாற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளாதவர்கள் அதே தவறுகளை மீண்டும் மீண்டும் சந்திக்க நேரிடும். கார்கில் நமக்கு ஒரு வெற்றியை மட்டும் கொடுக்கவில்லை, ஒரு மிகப்பெரிய பாடத்தையும் கற்றுக் கொடுத்தது. அந்த பாடம் என்ன? அமைதியை விரும்புவது அவசியம், ஆனால் அமைதியை பாதுகாக்க எப்போதும் விழிப்புடன் இருப்பது அதைவிட அவசியம். ஆனால் அந்த அமைதியான பலிமனைகளில் உண்மையில் அந்த திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டது? இந்தியாவிற்கு முதல் தகவல் எப்போது கிடைத்தது? அதன் பிறகு தொடங்கிய அந்த வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்தின் முழு கதையை அஸ்வின் அவர்கள் தொடர்கிறார்கள். நன்றி. வணக்கம். இப்போ வசுந்தரா சொன்ன மாதிரியே பாகிஸ்தான் ராணுவம் ஆக்கிரமிச்சிருவாங்க, அத்துமீறி ஆக்கிரமிச்சிருவாங்க இந்தியாக்குள்ள. சரி, இதான் எதுக்குப்பா, என்னப்பா பிரச்சனை, எதுக்கு ஆக்கிரமிச்சாங்க? கார்கில் வாரோட ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா காஷ்மீர் தான். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வருதுனாவே அது பெரும்பாலும் காஷ்மீர்னாலதான் இருக்கும். சரிப்பா, ஓகே, அதான் லைன் ஆஃப் கண்ட்ரோல் போட்டு அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பாகிஸ்தானுக்கு, இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இந்தியாவுக்கு சொல்லி பிரிச்சுட்டாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருந்தும் பாகிஸ்தானுக்கு காஷ்மீர் ஃபுல்லா கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிறது ஒரு எண்ணம். ஏன்னு கேட்டீங்கன்னா, வசுந்தரா சொன்ன மாதிரி காஷ்மீர் ஒரு வளமான நாடு, ஒரு செழிப்பான மண் கொண்ட நாடு, நிறைய விலையுறந்த பொருட்கள் விளையக்கூடிய ஒரு மண் அது. ஆப்பிள், குங்குமப்பூ, அது போக நிறைய
ஆறுகளோட துவக்கமாக தான் இருக்கு. சுற்றுலா தலத்துக்கும் அங்க பஞ்சம் இல்ல. சோ வருவாய் நல்லா ஈட்டலாம் அப்படிங்கிறது பாகிஸ்தானோட எண்ணமாவே இருந்துச்சு. இதுக்குதான் காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு வேணும். சரி, இப்ப எல்லாம் ஓகே தான். இப்ப ஊடுருவனதுக்கும் காஷ்மீரை ஃபுல்லா கைப்பற்றதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஊடுருவினா ஒரு சலசலப்பு ஏற்படும். அந்த சலசலப்பு வந்து சர்வதேச நாடுகளுக்கிடையே ஒரு பேசு பொருள் ஆகும் இல்லைங்களா? சோ அங்க கொண்டு போய் அங்க ஒரு பஞ்சாயத்தை கூட்டி இந்தியா கொண்டு போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படிங்கிறது பாகிஸ்தானோட எண்ணமா இருந்துச்சு. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, வசுந்தரா சொன்ன மாதிரி 1984ல வந்து மேகதூத் ஆபரேஷன் மேகதூத் வந்து இந்தியா துவங்கி இருக்கும். இது சேச்சன் கிளேஷியரை கைப்பற்றதுக்காக. அதுக்கு ஒரு பதிலடியாகவும் இருக்கட்டும் அப்படின்னு தான் ஊடுருவினாங்க அப்படின்ட்டு அப்போதைய இந்திய படை தளபதி பிபி மாலிக் வந்து கார்கில் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல எழுதியிருப்பாரு. இதுதான் இந்த கார்கில் போருக்கான ஒரு காரணமா இருந்துச்சு. சரி, ஓகே, முடிஞ்சுச்சு. இப்ப வந்து எப்போ தெரிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் எப்போ வந்துச்சுன்னா, ஆஹ் பாகிஸ்தான் ராணுவம் வந்து பிப்ரவரி அந்த மாதிரி மாசங்கள்லயே ஊடுருவ ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இந்திய ராணுவத்துக்கு தெரியறது என்னமோ மே 3 தெரிய வரும். அது எப்படி தெரிய வரும்னா, ஒரு ஆடு மேய்ப்பவர், ஆடுனா ஆடு கிடையாது, யாக்குங்கிற அனிமல், அது ஒருத்தர் வந்து காணாம போயிடும். அதை தேட போவார் அவரு. தேட போகும்போது இவர் கண்ணில் பட்டுரும், யாரோ புதுசா இருக்காங்கன்னு கண்ணில் பட்டுரும். அதை வந்து சொல்லிடுவார் இந்திய ராணுவத்துக்கிட்ட, இந்த மாதிரி யாரோ புதுசா இருக்காங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்துருவாரு. அப்ப கூட இந்திய ராணுவம் வந்து என்ன நினைக்கும்னா, அது யாரோ காஷ்மீர் தீவிரவாதிகளோ அல்லது வந்து முஜாஹிதீன்ஸ் நினைக்கும். முஜாஹிதீன்ஸ் யாருன்னா இஸ்லாமத்துக்காக போராடுவாங்கல்ல, அவங்க பேர் தான் முஜாஹிதீன்ஸ். அவங்களதான் நினைக்கும். இந்திய ராணுவத்தோட மைண்ட் வந்து பாகிஸ்தான் ராணுவம்க்கே போகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கே தெரியும், ஜம்மு அண்ட் காஷ்மீர், இமாச்சல் பிரதேஷ், கார்கில்லாம் ஒரு பனிப்பிரதேசம். அங்க கோடை காலமே குடுமையா இருக்கும். விண்டர்ல கேட்கவா வேணும், -40 வரைக்கும் அங்க வெப்பநிலை போகும். சோ அந்த மாதிரி காலங்கள்ல பருவங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, 2 நாட்டு ராணுவமே அந்த கூடாரங்களை காலி பண்ணிட்டு பின்வாங்கிடுவாங்க வின்டர் சீசன்ல. எப்போ ஒரு பக்கம் வெப்பநிலை சீராச்சு, ஓகே வாழ முடியும் அப்படிங்கிற தகுதியில அங்க போயிடுவாங்க. இதுதான் வழக்கமா காலங்காலமா வருஷமா பண்ற ஒரு இது. அது போக என்னன்னா, இப்பதான் பிப்ரவரி மாசம் தான் வந்து லாகூர் பிரகடனத்துல கையெழுத்து போட்டிருப்பாங்க 2 நாட்டு பிரதமர்களும். லாகூர் டிக்ளரேஷன் என்ன சொல்லுது, சிம்பிளா சொல்லணும்னா லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் தான் லாகூர் டிக்ளரேஷன் கான்செப்ட். ஸோ இந்திய ராணுவத்துக்கு அது பாகிஸ்தான் ராணுவம்னு தோணவே தோணாது. அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அதனால காஷ்மீர் தீவிரவாதிகள் தான் போல கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஒரு 5 நாள் 4 நாள் வச்சு வெளியேற்றிடலாம் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. அப்புறம் நினைச்சிட்டு 5 வீரர்கள் அனுப்புவாங்க. சௌரப் காலியா தலைமையில 5 பேர் அனுப்புவாங்க. பாத்துட்டு வாங்க, யாருன்னு பாத்துட்டு வாங்க அனுப்புவாங்க. இந்த 5 பேரை வந்து பாகிஸ்தான் ராணுவம் கைது பண்ணி இது பண்ணி கொண்டுருவாங்க. திருப்பி இந்திய ராணுவம் வந்து ஒரு விமானத்தை அனுப்பும். கேன்பரா 5757ன்னு ஒரு விமானத்தை அனுப்புவாங்க. அதை ஓட்டிட்டு போறது வந்து தமிழ்நாட்டோட ஒரு ஜெனரல் அழகராஜ பெருமாள். ஓடிட்டு போய் பார்க்கும்போதுதான் தெரியும் அது பாகிஸ்தான் ராணுவம்னு. சுமார் 130 கிலோமீட்டர் ஸ்கொயர்ல இருந்து 200 கிலோமீட்டர் ஸ்கொயர் வரைக்கும் ஆக்கிரமிச்சிருப்பாங்க ஐநாட் கண்ட்ரோல் எடுக. அப்பதான் அவருக்கு அந்த கிளைமோட தீவிரமே புரியும். அந்த விமானத்தையும் விடாம பாகிஸ்தானும் சுட்டு சேதப்படுத்திடுவாங்க. இருந்தும் அழகராஜ பெருமாள் வந்து தரையிறங்காம அந்த உடஞ்சு போன பிளேனி ஒரு என்ஜின் மட்டும்தான் இருக்கும், அதுவும் போலான என்ஜின். அதை 45 நிமிஷம் கஷ்டப்பட்டு ஓட்டி ஸ்ரீநகர்ல வந்து தரையிறங்கி இந்த விஷயத்த வந்து இந்தியா சொல்லுவாங்க. பாகிஸ்தான் ராணுவத்துக்கிட்ட நிறைய இது இருந்துச்சு, நிறைய ஆயுதங்கள் இருந்துச்சு. கையெறி குண்டுகளா இருக்கட்டும், இல்ல பீரங்கிகள், அது போக நிறைய மிதிவெடிகள் வச்சிருந்தாங்க. மிதிவெடிகள்னா கண்ணி வெடிகள் வச்சிருந்தாங்க. ஒரு இந்திய அறிக்கையில சுமார் 8000 மிதிவெடிகளை வந்து அகற்றதா ஒரு அறிக்கை சொல்லுது. அது போக கண்காணிப்பு, நம்ம இந்திய ராணுவம் வருதா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்காக ஆளில்லா விமானங்களும், அப்புறம் அமெரிக்கா கொடுத்த ரேடாரை யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம இந்திய ராணுவத்துக்கு நிறைய ஆயுதங்கள் இருந்துச்சு. அதாவது AK-47, அப்புறம் பீரங்கி, நிறைய துப்பாக்கி மிஷின் கன்ஸ் தான் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த போரோட ஸ்டார் வெப்பன், அதாவது முக்கியமான ஆயுதம் யாருன்னு கேட்டீங்கன்னா போஃபர்ஸ் பீரங்கி அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா, இதெல்லாம் ஓகே. யாருக்கு வந்து சேதம் அதிகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது இந்தியாவுக்கு தான் சேதம் அதிகம். ஏன்னா கார்கில்ல நம்மளோட இந்தியாவோட ஆயுத கிடங்கு இருக்கு. அதை குண்டு போட்டு பாகிஸ்தான் சேதப்படுத்திடுறாங்க. முக்கியமா NH-1A அப்படிங்கிற ஒரு ரோடு இருக்கு. அந்த ரோடு வந்து ஸ்ரீநகரையும் லேங்கர பகுதியும் இணைக்கிற ஒரு ரோடு. அதை சேதப்படுத்திடுறாங்க. அது சேதப்படுத்த என்னப்ப பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ரோடு மூலமா தான் சியச்சன் கிளேஷியர் அந்த மாதிரி பகுதிகளுக்கு நம்மளால ராணுவமாகட்டும் சாப்பாடாகட்டும் அனுப்ப முடியும். இப்ப அந்த ரோட பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அந்த தள்ளி போக முடியாது. சோ ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும் பாகிஸ்தான் ராணுவம் நம்மள. இதுதான் சேதமா இருந்துச்சு. சரி, இதுக்கு மேல விட்டு ஆகாது அப்படின்ட்டு இந்திய ராணுவம் என்ன பண்றாங்க, தரைப்படை அனுப்புறாங்க. தரைப்படை இப்ப சண்டை போட்டுவாங்க, அனுப்புறாங்க. நமக்கு என்ன ஒரு டிராபேக்னா பாகிஸ்தான் ராணுவம் வந்து நிறைய பீக்ஸ், அதாவது மலை உச்சிகளை கைப்பற்றிட்டாங்க. டோலோடிங்கா இருக்கட்டும், டைகர் ஹில்ஸ் ஆகட்டும், அப்புறம் கார்கில், அப்புறம் நிறைய உச்சிகளை கைப்பற்றதுனால
கீழ இருந்து சண்டை போடுறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அவங்க மேல இருந்து தாக்குறதுக்கு ஈஸியா இருந்துச்சு. நம்ம கீழ இருந்து சண்டை போடுறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அது போக அந்த நிலப்பரப்பு வந்து கரடுமுரடான நிலப்பரப்பு. சோ ஈஸியா வந்து சண்டை போட முடியல. அதனால தரைப்படை வந்து அவ்வளவு எஃபெக்டிவாவும் எஃபிஷியன்டாவும் சண்டை போட முடியல. சரி, தரைப்படைக்கு உதவுற விதமா வான்நோக்கமா போர் புரியலாம் அப்படின்ட்டு ஆபரேஷன் சஃபேத் சாகரை வந்து துவங்குறாங்க இந்திய ராணுவம். இதுதான் உலகத்திலேயே மிக உயரத்தில் நடந்த போர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆபரேஷன் சஃபேத் சாகர் மூலமா மே 26 வந்து 2 விமானம் பறக்குது. MiG-27, MiG-21. MiG-27 வந்து அது இயந்திர கோளாறால அதே சேதமடைஞ்சிருது. உள்ள இருந்த ஜெனரல் ரஷிகேதா வந்து பேராசூட் மூலமா தர இறங்கிடுறாரு. ஆனா அவரை வந்து போர்க்கையிலே கைது வச்சிடுறாங்க பாகிஸ்தான் ராணுவம். MiG-21 சுட்டு சேதப்படுத்திடுறாங்க. சரின்ட்டு அடுத்த நாள் மே 28 வந்து MI-17 அப்படிங்கிற இன்னொரு விமானத்தை அனுப்புறாங்க. அதையும் சுட்டு சேதப்படுத்திடுறாங்க. உள்ள இருந்த 4 பேரையும் கொண்டுடுறாங்க. சோ இப்படி இழப்புகள் இருந்திருக்கு நம்ம இந்தியாவுக்கு. இங்க கேட்கலாம், இவ்வளவு இழப்பு இருந்திருக்கு, பாகிஸ்தான் ராணுவம் வந்து எல்லையை கடந்து நம்ம இதை வந்து இதை பண்றாங்க, நம்ம ராணுவம் ஏன் எல்லையை கடந்து போகல அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்ட் தான். அவங்க போயிருந்தா பாகிஸ்தான் வழியை மறைச்சு ஈஸியா ஜெயிச்சிருக்கான். ஆனா எல்ஓசி அங்க கரெக்ட் நம்ம இந்திய ராணுவம் கடக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தந்திரம் இருக்கு. என்ன தந்திரம்னா, இப்போ சமீபத்தில் நிறைய போர் நடந்துச்சு. காசா போரா இருக்கட்டும், இஸ்ரேல் போரா இருக்கட்டும், நிறைய நடந்துச்சு. இந்த மாதிரி போர்கள் எல்லாம் யார் சரி யார் தப்புன்னு சொல்றதுக்கு ஆனா முடியாது. ஏன்னா 2 பேருமே தப்பு பண்ணிருப்பாங்க. உண்டு போட்டிருக்கோம், திருப்பி வந்திருக்கும், தப்பா நடந்திருக்கும். சோ ஒரு தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்க்கும்போது யார் சரி யார் தப்புன்னு சொல்ல முடியாது. தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்னா இங்க சொல்றது சர்வதேச நாடுகள், இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ் வந்து ஆதரவு கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த போர்ல பாருங்களேன், பாகிஸ்தான் அத்துமீறி போட்ட ஒப்பந்தத்தை உடச்சுக்கிட்டு இந்தியா ஆக்கிரமிச்சிருக்கு. இந்திய ராணுவம் அதோட எல்லையை காக்குறதுக்கு டிஃபெண்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கே தவிர மத்தவங்களும் அவங்க அத்துமீறி ரூலை பிரேக் பண்ணல. சோ சர்வதேச நாடுகளுக்கு ஈஸியா இருந்துச்சு யார் சப்போர்ட் பண்றதுன்னு முடிவு பண்ணும்போது. சரி, இப்ப சப்போர்ட் பண்றதுக்கும் போருக்கு என்ன சம்பந்தம் கேட்டீங்கன்னா, சப்போர்ட் நிறைய இருக்கிறதுனால பாகிஸ்தான் அழுத்தம் நிறைய இருந்துச்சு. அந்த அழுத்தத்தினால இந்த போர் முடியறதுக்கு சீக்கிரம் முடிகிற மாதிரி இருந்துச்சு. என்ன அழுத்தம்னு கேட்டீங்கன்னா, போலோன் G8 உச்சி மாநாட்டுல மற்ற நாடுகள் எல்லாமே பாகிஸ்தானோட படையை பின்வாங்க சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அது போக முக்கியமானது என்னன்னா, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அதாவது சர்வதேச நாணய நிதியம் வந்து பாகிஸ்தான் இருக்கிற இஸ்லாமாபாத்துக்கு கொடுக்க வேண்டிய கடன் தொகையை நிறுத்தி வச்சிருவேன் அல்லது ஒத்தி வச்சிருவேன் அப்படின்னு அழுத்தம் கொடுக்குறாங்க. இதை விட பெரிய பயம் பாகிஸ்தானுக்கு என்னன்னா, தள்ளி வச்சிருவாங்களோ மத்த நாட்டுல இருந்து. ஒரு டேர்மே இருக்கு, அந்த வார்த்தையே இருக்கு தமிழ்ல, சர்வதேச தனிமைப்படுத்துதல், ஐசோலேஷன் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்கு. இதெல்லாம்னாலதான் பாகிஸ்தான் வந்து சீக்கிரம் போர் நிறுத்தினாங்க. சரிப்பா, இப்போ ஒருவேளை நாமளும் எல்ஓசி கடந்து போயிருந்தா என்ன ஆகிருக்கும்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா 2 நாடுமே அணுக்க ஆயுத உற்பத்தி நடந்த நாடு. சோ இந்த போர் நீடிக்க கண்டிப்பா சர்வதேச நாடுகளோட ஆதரவு கிடைச்சிருக்காது, போர் நின்றுருக்காது, நீடிச்சு போயிட்டே இருந்திருக்கும். அப்ப ஆப்வியஸா எண்ணில பார்க்கும்போது இந்த போர் அணுக்கற போரா உருமாறி இருக்கும். கரெக்டுங்களா? அது போக போர் வந்து கார்கிலோட நிக்காம பஞ்சாப் அந்த மாதிரி மத்த வட மாநில இதுக்கும் பரவி இருக்கும். 2 நாடுகளுமே வளர்ந்த நாடுகள் தான், வல்லரசு நாடுகள் கிடையாது. ஒரு போர்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது பொருளாதாரம் சாமியாடி வாங்கி இருக்கும். அப்ப திருப்பி நம்ம 10-20 வருஷத்துக்கு பின்னாடி போக வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் எல்ஓசி என்ன இருக்கு. சரிப்பா, இதெல்லாம் பண்ணி வச்சு விடு. இப்ப இந்தியாவுக்கு என்ன ஆச்சு? இதை ஜெயிச்சா, இந்த கை ஓங்குச்சா, என்ன யுக்திகள் வந்து பயன்படுத்தினாங்க, வியூகம் போட்டாங்களா, இல்ல இப்படியே விட்டுட்டாங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை சொல்றதுக்கு ஹரி வராது. 1999 ஜூன் மாதம் 9ஆம் நாள் தன் மகனை காண துடிக்கும் தாய் தந்தையரை வேண்டாம் என தடுத்து நிறுத்துகிறார்கள் சிலர். அது சரிதான். வறண்டு போயிருந்த கண்கள் அந்த கொடூரத்தை காணாமல் இருந்ததே சரிதான். வழி பொறுக்காமல் துடித்த போதிலும் பிடுங்கப்பட்ட விழிகள், வழுக்க காய்ச்சிய கம்பிகளால் குத்தி கிழிக்கப்பட்ட காதுகள், துண்டிக்கப்பட்ட விரல்கள், முறிக்கப்பட்ட எலும்புகள், வெட்டுண்டு தனியே கிடக்கும் கைகால்கள். சரியாக 22 நாட்கள் தொடர் சித்திரவதைகளை அனுபவித்து பின் உயிர் நீத்த கேப்டன் சௌரப் காலியா மற்றும் அவரது குழுவினரின் உடல்களை பாகிஸ்தான் ராணுவம் இந்திய ராணுவத்திடம் ஒப்படைத்த நாள் ஜூன் 9. நாடே திகைச்சு போது. இப்படியும் ஒரு கொடூர செயலா? நெஞ்சுரம் கொண்டவர்களும் கூட பதவதைத்து போனார்கள். பொங்கி எழுந்தது இந்திய ராணுவம். அதன் விளைவாக ஜூன் 13ஆம் நாள் டோலோலிங் மலையானது மீண்டும் இந்திய ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்டது. மே 15 தான் கேப்டன் சௌரப் காலியா தலைமையிலான படையை அனுப்பி வைக்கிறது இந்திய ராணுவம். அவங்க போனவங்க திரும்ப வரவே இல்லை. அப்பொழுதுதான் விபரீதம் என்ன அப்படிங்கிறதே இந்திய ராணுவத்துக்கு புரிகிறது. மே 21 எந்தெந்த பகுதிகளில் ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு வர்றதுக்காக கேன்பரா வகை விமானங்கள் அனுப்பப்படுகின்றது. அதை பத்தி அஸ்வின் கூட சொன்னார் முன்னாடியே.
அஹ் அந்த விமானங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வந்த டேட்டா மூலமா தான் எந்தெந்த மலை சிகரங்களையும் மலைத்தொடர்களையும் பாகிஸ்தான் ராணுவம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கிறாங்க. பல சிகரங்கள் தொடர்களை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. 0.5140, 0.4875 ஆகட்டும், டைகர் ஹில்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி பல இடங்கள்ல ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் ராணுவம். இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம திரும்ப கைப்பற்றி ஆக வேண்டும். சரி, இத்தனை மலைகள் இருக்கே, முதல்ல நம்ம எந்த மலையில போய் தாக்குதல் நடத்தி கைப்பற்றணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது டோலோலிங் மலையை முதலில் தேர்வு செய்கிறது இந்திய ராணுவம். எதனால டோலோலிங் மலை அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. அதுதான் தேசிய நெடுஞ்சாலை 1A அப்படிங்கிறது. இந்த தேசிய நெடுஞ்சாலை பற்றி இதனுடைய முக்கியத்துவங்களை பற்றி முன்னாடியே சொன்னாங்க. இதுதான் அந்த லடாக் பகுதியும் ஸ்ரீநகர் பகுதியும் இணைக்கக்கூடியது. இது வந்து அப்பொழுது பாகிஸ்தானோட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. அதனால லடாக் பகுதிகள் வந்து முற்றிலுமாக தனிமைப்பட்ட நிலையில் இருந்தது. அது இந்த தனிமைப்படுத்தப்பட்ட நிலை நீடிச்சுது அப்படிங்கிற பட்சத்துல பாகிஸ்தான் ஈஸியா அந்த லடாக்கை அவங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவாங்க. இது இந்தியாவிற்கு விபரீதத்தில் முடிந்துவிடும். இப்ப இந்த டோலோலிங் மலையை நம்ம கைப்பற்றுவதன் மூலமாக என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம திரும்ப இந்த தேசிய நெடுஞ்சாலையை நம்மளோட கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். எதனால அப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நெடுஞ்சாலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மலை தான் இந்த டோலோலிங் மலை. இந்த டோலோலிங் மலை யாரு கண்ட்ரோல்ல இருக்கோ அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இந்த தேசிய நெடுஞ்சாலையும் இருக்கும். அதனால இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு தான் இந்திய ராணுவம் என்ன பண்றாங்க, முதல்ல நம்ம டோலோலிங் மலையை தான் போய் தாக்கி திரும்பவும் கைப்பற்ற வேண்டும்னு முடிவு பண்றாங்க. அதற்காக மே 23ஆம் நாள் பிரிகேடியர் குஷால் தாக்கூர் அவரின் தலைமையில் அமைக்கப்பட்ட படை வந்து அனுப்பப்படுகிறது. அந்த படையும் டோலோலிங் மலையை நோக்கி போறாங்க. பகல் நேரங்கள்ல அவங்க வந்து மலை ஏறாம இரவு நேரங்கள்ல தான் ஏறுறாங்க. அதுக்கு காரணம் இருக்கு. இப்ப பகல் நேரங்கள்ல நம்ம மலை ஏறணும்னு வச்சுக்கோங்க, எதிரிகள் ஈஸியா நம்மள பாத்துருவாங்க. ஸோ தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க துப்பாக்கியால சுடணும்ன்றது கூட இல்ல. பாறைகளை உருட்டி விட்டாலே போதும் நமது ராணுவ வீரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சேதாரத்தை ஏற்படுத்தும் அது. அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, இரவு நேரங்கள்ல மலை ஏறுறாங்க. பகல் நேரங்கள்லயே பயங்கரமா குளிரா இருக்கும். மலை ஏறுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த இரவு நேரங்கள்ல இன்னுமே அதிகமா தான் குளிரா இருக்கும். அந்த கஷ்டத்துலயும் மலை ஏறுறாங்க. போதாதைக்கு பயங்கர சுமைகளையும் சுமந்து கொண்டுதான் அவங்க மலை ஏறுறாங்க. இந்த சுமை என்னன்னு பார்த்தோம்னா, தாக்குதல் நடத்துறதுக்கு ஆயுதம் தேவை இல்லைங்களா? அந்த ஆயுதம், தோட்டாக்கள், ரீஃபில் பண்றதுக்கான தோட்டாக்கள், இது எல்லாத்தையும் இந்த எல்லா வெயிட்டையும் தூக்கிட்டு தான் மலை ஏறுறாங்க. அதுவும் இல்லாம இந்த டோலோலிங் மலையானது 16,000 அடி உயரம் இருக்கக்கூடிய மலை. இப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு 15,000 அடி ஏறிடுறாங்க. தரை மட்டத்திலிருந்து ஒரு 15,000 அடி ஏறின பிறகு இன்னும் மலை உச்சிக்கு ஒரு 1000 அடி தான் இருக்கு. இந்த பொசிஷன்ல எதிரிகள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நம்மள பாத்துடுறாங்க. அடுத்த நொடியே இரு நாட்டினருக்கும் இடையே துப்பாக்கி சூடு நடைபெறுகிறது. நமது ராணுவ வீரர்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போடுறாங்க. அவங்களும் துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு சண்டை போட்டாலும் அட்வான்டேஜ் நம்ம அவங்களுக்கு தான். ஏன்னா அவங்க மேல இருக்காங்க, நம்ம கீழ தான் இருக்கோம். ஸோ இதனால நமக்கு கொஞ்சம் சேதாரம் அதிகமாவே ஏற்படுது. நம் ராணுவத்தைச் சேர்ந்த கேப்டன் ராஜேஷ் சிங் உட்பட சில ராணுவ வீரர்கள் உயிரிழந்து போறாங்க. இதை எல்லாத்தையும் பாக்குறாரு. தலைமை தாங்கி சென்ற அந்த பிரிகேட் குஷால் தாக்கூர் அவர்கள் பாக்குறாரு. அதே சமயம் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கிறார். நம்ம கிட்ட இன்னும் கொஞ்ச நேரம் இந்த சண்டை நீடிச்சது அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தோட்டாக்கள் எல்லாம் காலி ஆயிரும் அப்படிங்கிறதையும் பாக்குறாரு. ஸோ தோட்டாக்கள் முடிஞ்சுச்சுன்னா திரும்ப சண்டையே போட முடியாது. அது வந்து பெரிய ஆபத்து. இந்த அபாயத்தை உணர்கிற பிரிகேடியர் குஷால் தாக்கூர் அவர்கள் உடனடியாக இந்திய ராணுவத்தை பின்வாங்க சொல்கிறார். ராணுவ வீரர்களை பின்வாங்க சொல்றாரு. எல்லாரும் உடனடியாக பாறைகளுக்கு பின்னாடி போய் பதுங்கிங்க அப்படிங்கிறாரு. உடனடியாக ராணுவ வீரர்களும் பின்வாங்குறாங்க. பாறைகளுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்படியாக டோலோலிங் மலைக்கு போன அந்த படை வந்து தரைமட்டத்திலிருந்து 15,000 அடி மேல, மலை உச்சியிலிருந்து 1000 அடி கீழேங்கிற கணக்குல போய் வசமா மாட்டிக்கிறாங்க. டோலோலிங் மலையை கைப்பற்றுவதற்கான முதல் முயற்சி தோல்வியில் முடிகிறது. இப்ப இந்த தோல்விக்கான காரணம் என்னங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, பல காரணங்கள் இருக்குது. முக்கியமான 2 காரணங்கள் சொல்லணும்னா, ஒண்ணு அவங்க மேல இருக்காங்க, நம்ம கீழ இருக்கோம். இது வந்து நம்மளுடைய கேர்லெஸ்னஸ்னாலதான். இது ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப 2வது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம கிட்ட தோட்டாக்கள் முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா பாகிஸ்தான் ராணுவத்துக்கு அப்படி இல்ல. தோட்டாக்கள் நிறையவே அவங்க சேமிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா மாசக்கணக்கா அவங்க இந்த வேலையா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆயுதங்கள் கொண்டு வந்து சேகரிக்கிறது, நமக்கு தெரியாம ஆயுதங்கள் கொண்டு வந்து சேகரிக்கிற வேலையாவே தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தோட்டா ஈஸியா முடியாது. நம்மளுக்கு அப்படி இல்லை. ஏன்னா நம்ம நாட்டு ராணுவ வீரர்கள் தான் அங்க தூக்கிட்டு போனதே. ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுதுதான் இந்தியாவுக்கு வந்து ஒரு யோசனை தோன்றுகிறது. இப்ப அவங்க இத்தனை நாளா சேகரிச்சு வச்ச ஆயுதம் எல்லாம் ஒரு முக்கியமான இடத்துல தானே சேகரிச்சு வச்சிருப்பாங்க. ஆயுத கிடங்குகள்ல தான் சேகரிச்சு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம தேடி கண்டுபிடிச்சு அழிச்சிட்டோம் அப்படின்னா, இப்ப 2 பேர்த்தோட பொசிஷனும் கிட்டத்தட்ட ஈக்குவல் ஆயிரும் இல்லைங்களா?
அவங்களுக்கும் ரீஃபில் பண்றதுக்கு தோட்டா இருக்காது. நம்மளும் அதே நிலைமையில தான் இருப்போம். ஸோ இதைய புரிஞ்சுக்கிற இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆயுத கிடங்குகள்லாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அழிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ இத வந்து நம்ம காலாட்படை பண்ண முடியாது. அதனால இந்திய ராணுவம் என்ன பண்றாங்க, மே 26 நம்மளுடைய விமானப்படையை களமிறக்குகிறது. மே 26 தொடங்கப்பட்டது தான் ஆபரேஷன் சஃபேத் சாகர் அப்படின்ற திட்டம். இந்த சஃபேத் சாகர் அப்படின்னா வெள்ளை கடல் அப்படின்னு அர்த்தம். இந்த சஃபேத் சாகர்னுடைய குறிக்கோள் நான் முன்னாடி சொன்ன மாரி அவங்களுடைய முக்கியமான ஆயுத கிடங்குகளை எல்லாம் அழிக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த சஃபேத் சாகர் தொடங்கப்பட்ட முதல் வாரத்துல வந்து நம்மளுக்கு தான் நம்மளோட சைடுல தான் பெரிய சேதாரங்கள் ஏற்படுது. பாகிஸ்தானினுடைய கை தான் ஓங்கிய வண்ணம் இருக்கிறது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த காலத்துல அதிநவீன தொழில்நுட்பங்கள் அதிகமா இல்ல. அவங்களுடைய அந்த ஆயுத கிடங்குகளை எல்லாம் நம்ம வெறுங்கண்ல பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல தான் இருந்தோம். அதுவும் இல்லாம மேகம் அதிகமா சூழ்ந்த இடங்கள் அதெல்லாம். ஸோ ஈஸியா நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிட முடியாது. இந்த ஒரு வாரம் இந்த ஃபர்ஸ்ட் வாரம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆயுத கிடங்குகள்லாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு அந்த ஒரு வாரம் போயிருச்சு. அதுவும் இல்லாம சேதாரமும் அதிகமாவே நம்மளுக்கு ஆச்சு. அதை பற்றி அஸ்வினும் சொன்னார். பல விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக அஸ்வினும் அழகா சொன்னார். ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் வாரத்தோட எண்டிங்ல எங்கெங்கலாம் இருக்குது அப்படின்றது. திரும்ப 2வது வாரத்துல என்ன பண்றோம்னா, அப்பதான் இந்தியா விமானப்படை பொறுமையா இருந்தாங்க. இனியும் பொறுமையா இருக்கிறதுல யூஸ் இல்ல அப்படின்றத புரிஞ்சுகிட்டு அவங்களுடைய பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுக்கிறாரு இந்திய விமானப்படை. என்ன பண்றாங்க அப்படின்னா, மிராஜ் 2000 வகை விமானங்களை களமிறக்குகிறது இந்தியா. இது வந்து பல மடங்கு பலம் வாய்ந்த விமானங்கள். ஸோ இதே களமிறக்குறாங்க இந்தியா. பாகிஸ்தானும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மிராஜ் வகை விமானங்களுக்கு போட்டியா F-16 விமானங்களை இறக்குகிறது. ஆனா இதுல ஒரு சின்ன டாக்டிக்கல் மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து மிராஜ் விமானங்களுக்கு போட்டியா தான் இந்த F-16 விமானங்களை களமிறக்குனாங்க. ஆனா இந்தியா F-16க்கு போட்டியா இந்த மிராஜ் விமானங்கள களமிறக்கல. F-16 இந்திய ராணுவம் என்ன பண்ணாங்கன்னா, MiG-29 மற்றும் ஜாகுவார் விமானங்களை களமிறக்கியது. ஆக பாகிஸ்தான் என்ன நினைச்சாங்க, இந்த மிராஜ் வகை விமானங்களுக்கு இந்த F-16 பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அது முற்றிலும் ஏமாற்றமாக போயிருச்சு பாகிஸ்தானுக்கு. இந்த இந்தியாவினுடைய MiG-29 விமானங்கள் எல்லாம் அந்த F-16 விமானத்த தேடி தேடி ஏவுகணைகள் மூலமா தாக்கி ஃபுல்லாவே அழிச்சுட்டாங்கன்னே சொல்லணும். ஸோ இந்த 2வது வாரம் நமக்கு தான் பெரிய வெற்றி. அவங்க பயங்கரமான இழப்புகள தான் சந்திக்கிறாங்க. நம்மளுடைய கை ஓங்குகிறது இந்த 2வது வாரத்துல. 2வது வாரமே அவங்களுக்கு பெரிய அடிதான். இந்த 3வது வாரத்தோட ஸ்டார்ட்டிங்ல எல்லாம் போட்டு பிரிச்சு மேய ஆரம்பிச்சுட்டாங்கன்னே சொல்லணும். இந்திய விமானப்படை பாகிஸ்தான. அப்படி என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய முக்கியமான ஒரு ஆயுத கிடங்கு எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிச்சுட்டாங்க. மூந்தோதாலோ அப்படின்ற ஒரு பள்ளத்தாக்குல தான் அவங்க பெரும்பான்மையான அளவிலான தோட்டாக்கள், ஆயுதங்கள், உணவுப் பொருட்கள், எண்ணெய், பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி பல விஷயத்த அங்க தான் சேமிச்சு வச்சிருக்கிறாங்கன்றத கண்டுபிடிச்சுட்டாங்க. இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சும்மா இருப்பாங்களா? அங்க விமானங்கள் அனுப்பப்படுகின்றன. குண்டுகள் போட்டு அது முற்றிலுமாக அழிக்கப்படுகின்றது. இது பாகிஸ்தானை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய அடின்னு தான் சொல்லணும். மிகப்பெரிய இழப்பு. கார்கிலினுடைய திருப்பு முனையே இதுதான்னு கூட நம்ம சொல்லிடலாம். அந்த அளவுக்கு பெரிய இழப்புகளை சந்திக்கிறது. சஃபேத் சாகரினுடைய குறிக்கோளுமே இதுதான். அவங்களுடைய முக்கியமான ஆயுத கிடங்குகளை அழிக்கணும்ன்றது. இதோட நிறுத்துனாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம விமானப்படை இன்னுமே கூடுதலா தாக்குதல் நடத்துனாங்க. டைகர் ஹில்ஸ்ல அவங்களுடைய முக்கியமான போஸ்ட்டுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அங்கேயும் போய் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதனால ஜூன் 23 டைகர் ஹில்ஸை நோக்கி 2 மிராஜ் விமானங்கள் பறக்குது. சஃபேத் சாகர் தொடங்கப்பட்டது 26. இப்ப இந்த கிட்டத்தட்ட ஜூன் 24க்கு வந்துட்டோம் நம்ம. இப்ப என்னாச்சு அப்படின்னா, அங்க வந்து சாதாரணமான குண்டுகள் போடுறது மூலமா அந்த டைகர் ஹில்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான போஸ்ட நம்ம ஃபுல்லா அழிக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, லேசர் கைடட் பாம்ப்ஸ பயன்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க இந்திய விமானப்படை. சாதாரணமான குண்டுகளுக்கும் இந்த லேசர் கைடட் பாம்ப்ஸ்க்கு என்ன வித்தியாசம்னா, சாதாரணமான குண்டுகள் வந்து தோராயமா போடுவாங்க. அது கீழ போய் சேதாரப்படுத்தும். இந்த லேசர் கைடட் பாம்ப்ஸ் அப்படி இல்ல. லேசர் மூலமா டார்கெட்ட லாக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் குண்டுகள் போட்டாங்கன்னா, துல்லியமாக போய் இது தாக்குதல் நடத்தி பெரிய அளவுல சேதாரம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது தான் இந்த லேசர் கைடட் பாம்ப்ஸ். ஆனா இதுல ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, இந்த வகையான குண்டுகளை பயன்படுத்தணும் அப்படின்னா, மேகம் அதிகமா சூழ்ந்திருக்காத இடத்துல தான் இத பயன்படுத்த முடியும். ஒருவேளை மேகம் அதிகமா இருந்ததுன்னா, அந்த மேகத்துல லேசர் பட்டு சிதறி போய் டார்கெட் தப்பா லாக் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம குண்டு போடுறதுல எந்த விதமான பயனுமே கிடையாது. ஆக டைகர் ஹில்ஸை நோக்கி 2 மிராஜ் விமானங்கள் பறந்து செல்கின்றது. இன்னைக்கு துரதிர்ஷ்டவசமாக மேகம் அதிகமா சூழ்ந்திருந்த காரணத்தினால தாக்குதல் நடத்த முடியல. திரும்ப அடுத்த நாள் என்ன பண்றாங்கன்னா, 3 மிராஜ் விமானங்களா பறந்து போகுது. அன்னைக்கு மேகம் அதிகமா சூழ்ந்து இருக்கல அப்படிங்கிறத பார்க்கறாங்க. உடனடியாக நேரம் தாழ்த்தாமல் லேசர் யூஸ் பண்ணி டார்கெட்ட லாக் பண்றாங்க. குண்டுகள் போடப்படுகின்றது. குண்டுகளும் துல்லியமாக போய் அவங்களுடைய போஸ்ட் எல்லாம் தாக்குது. அவங்களுடைய போஸ்ட் சுக்குநூறாக தகர்த்தெறியப்படுகின்றது. இதுவுமே பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு தான்.
ஆக சஃபேத் சாகர் தொடங்கப்பட்டதற்கான குறிக்கோள் வந்து இதன் மூலமாக முழுவதுமாக நிறைவேற்றப்படுகின்றது. விமானப்படை அவங்களுடைய வேலைய மிகவும் கனக்கச்சிதமாக செய்து முடிக்கிறாங்க. இதன் மூலமா நம்ம சஃபேத் சாகர ஒரு வெற்றின்னே சொல்லிறலாம். இந்த மாரி பல மலைப்பகுதிகள்ல போய் நம்மளுடைய இந்திய விமானங்கள் தாக்குதல் நடத்தினாலும், ஒரே ஒரு மலைப்பகுதிக்கு மட்டும் அவங்க போய் எந்த விதமான தாக்குதலுமே நடத்தல. ஏன்? எதனால அந்த மலைப்பகுதி? என்ன என்ன மலைப்பகுதி அது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் டோலோலிங் மலைகள். இந்த டோலோலிங் மலைக்கு வந்து விமானப்படை போவேல விமானங்கள் எதுவுமே அனுப்பப்படல. எதனாலன்னு பார்த்தோம்னா, இந்த சஃபேத் சாகர் தொடங்கப்பட்ட நாள் மே 26. ஆனா அதுக்கு முன்னாடியே மே 23 டோலோலிங் மலையை கைப்பற்றுவதற்காக பிரிகேடியர் குஷால் தாக்கூர் தலைமையில ஒரு படை அனுப்பிச்சோம் இல்லையா? அவங்க இன்னும் மேலேயே தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 15,000 அடி மேல 1000 அடிக்கு கீழங்கிற கணக்கிலேயே தான் மாட்டிட்டு இருக்காங்க. நம்ம ராணுவ வீரர்கள் இருந்தனால தான் நமது விமானப்படை அங்க எந்த விதமான தாக்குதலுமே நடத்தல. சரி, கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிருச்சு. 1 மாசமா சோறு தண்ணி இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? எப்படி அங்க என்ன அப்படின்னு யோசிச்சோம்னா, அங்க தான் இந்தியா வந்து புத்திசாலித்தனமாக ஒரு காய் நகர்த்தலை செய்கிறது. அங்க மாட்டிட்டு இருந்த ராணுவ வீரர்களை அப்படியே நீங்க அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ராணுவம் என்ன பண்றாங்கன்னா, இந்த மலைப்பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்கள் அவங்க கிட்டயும், ராணுவத்துல துணை பணியாளர்களா இருப்பாங்க இல்லைங்களா? இந்த சமையல்காரங்க, முடி வெட்டுறவங்க, துணி துவைக்கிறவங்க, இவங்க கிட்ட எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த ராணுவ வீரர்களுக்கு தேவையான உணவு, அப்புறம் ஆயுதங்கள், தோட்டாக்கள்னு எல்லாத்தையும் குடுத்து அனுப்புறாங்க. அவங்களும் அமைதியா கொண்டு போய் ராணுவ வீரர்கள்ட்ட குடுக்குறாங்க. அவங்க கொண்டு வர உணவை எல்லாம் வாங்கி சாப்பிட்டு, ஆயுதங்களையும் பத்திரமா சேமிச்சுட்டே வராங்க. இந்த மாரி சஃபேத் சாகர் ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்குது. இவங்க பல நாட்களா இந்த வேலையாவே தான் இருக்கிறாங்க. கொண்டு வர ஆயுதங்களை எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை விட அதிகமாவே சேர்த்து வச்சுட்டாங்க. இனியும் ஆயுதங்கள சேமிக்கிறதுல எந்த விதமான பயனும் இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, ஜூன் 12 கர்னல் ஆர்.பி. ரவீந்திரநாத் அப்படிங்கிறவருடைய தலைமையில ஒரு படைய டோலோலிங் மலையை கைப்பற்றுவதற்காக அனுப்பி வைக்கிறாங்க. இந்த முறை வந்து நம்ம படைக்கு அவ்வளோ கஷ்டமா இல்ல. கொஞ்சம் சுலபமா தான் இருந்தது. ஏன்னா, நம்ம தான் தேவையான அளவுக்கு ஆயுதங்கள் சேர்த்து வச்சிருக்கோமே. அதனால ஈஸியா எதிரிகளை வீழ்த்தி டோலோலிங் மலையை வெற்றிகரமாக இந்திய ராணுவம் கைப்பற்றுகிறது. என்னதான் நம்ம ஜெயிச்சாலுமே நம்ம சைடுல இருந்து இழப்புகள் இருக்கதான் செய்யுது. மேஜர் விவேக் குப்தா உட்பட பல ராணுவ வீரர்கள் தங்களுடைய உயிரை இழக்கிறார்கள். தங்களுடைய உயிரை இழந்து நமக்கு வெற்றியை வாங்கி கொடுக்குறாங்க. டோலோலிங் மலை இப்படியாக வெற்றிகரமாக கைப்பற்றப்படுகிறது. இந்த டோலோலிங் மலையை கைப்பற்றுவது மாரியே பல மலைகளையும் இதே மாரி தான் நம்ம இந்திய ராணுவம் போய் கைப்பற்றுறாங்க. உதாரணமா சொல்லணும்னா 5140, 4875 இதையெல்லாம் கேப்சர் பண்றதுக்காக என்ன பண்றாங்க, கேப்டன் விக்ரம் பத்ரா தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு படையை அனுப்புறாங்க. அவங்களுமே போய் வெற்றிகரமா ஜெயிச்சிடுறாங்க. எதிரிகள் வீழ்த்தப்பட்டு மலையானது கைப்பற்றப்படுகிறது. சரி, விக்ரம் பத்ரா இவருடைய படை தான் நல்லா சண்டை போடுறாங்களே அப்படின்னு 5140க்கு அப்புறம் மீண்டும் 4875 கேப்சர் பண்றதுக்காக அவரோட படையவே அனுப்புறாங்க. அங்கேயும் போய் எதிரிகளை வீழ்த்தி வெற்றியை நிலைநாட்டுகிறது அவருடைய படை. இந்த 2 வெற்றியிலயுமே கேப்டன் விக்ரம் பத்ராவினுடைய பங்கு வந்து பெருமளவில் இருக்கு. முக்கிய பங்காற்றுகிறார் கேப்டன் விக்ரம் பத்ரா. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 4875ல தாக்குதல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அவருடைய சக ராணுவ வீரரை காப்பாற்ற முயற்சி செய்யும் பொழுது, தன்னுடைய மார்பில் குண்டுகளை ஏந்தி மரணத்தை முத்தமிடுகிறார் நமது கேப்டன் விக்ரம் பத்ரா. இவருக்கு வந்து ஒரு கோட் நேம் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது அவருடைய டீம்மேட்ஸ் எல்லாம் இவர இந்த பேரை சொல்லி தான் அழைப்பாங்க. அது என்ன அப்படின்னா, ஷேர்ஷா அப்படிங்கிறது தான் விக்ரம் பத்ரா அவர்களுடைய கோட் நேம். ஷேர்ஷான்னா என்னன்னா, சிங்கங்களின் ராஜா அப்படின்னு அர்த்தமா. ஸோ அவர் சாகறதுக்கு முன்னாடியும் கூட தன் தாய்நாட்டுக்காக வெற்றியை வாங்கி கொடுத்துட்டு தான் தன் உயிரையே விடுகிறார். கேப்டன் விக்ரம் பத்ரா மாரி பல ராணுவ வீரர்கள் இதையவே தான் பண்றாங்க. உயிர் தியாகம் பண்ணி நமக்கு வெற்றியை வாங்கி கொடுக்குறாங்க. உதாரணமா சொல்லணும்னா 19 வயசான இளம் வீரரான யோகேந்திர சிங் யாதவ். அவரும் கைகள்ல குண்டடி பட்டும் கூட மேலும் முன்னோக்கி சென்று எதிரிகளை தாக்கி அழிக்கிறாரு. இந்த மாரி பல உயிர் தியாகங்களுக்கு பின்புதான் நம்மளுக்கு இந்த வெற்றி அப்படிங்கிறதே கிடைக்குது. இந்த மாரி பாகிஸ்தான் தொடர்ந்து அடி மேல் அடியா வாங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வெற்றி மேல் வெற்றியா மீண்டும் மலைகளை வந்து கைப்பற்றிய வண்ணம் இந்தியா செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த டைம்ல தான் பாகிஸ்தானுக்கு பல திசைகளில் இருந்து பல பிரஷர் வருது. முன்னாடி அஸ்வின் சொன்னார் இல்லைங்களா, இந்த IMF வந்து கடன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பிரஷர் போட்டது. அந்த இதெல்லாம் இந்த டைம்ல தான் நடக்குது. அவங்களும் அமெரிக்கா கிட்ட இருந்தும் பிரஷர் வருது. அதே சமயம் இன்னொரு சைடுல இருந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பிரஷர். அது என்ன, யாரு குடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா, இந்தியாவினுடைய கடற்படை தான் அந்த பிரஷர் குடுக்குறது. இது இந்த மலைப்பகுதிகள்ல நடக்கிற போருக்கும் கடற்படைக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தா, அந்த கடற்படை வந்து இந்த பிரச்சனைய வேற விதமா கையாளுறாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆபரேஷன் தல்வார் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கி, பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய இந்த எண்ணெய் கப்பல்கள் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த பெட்ரோல், டீசல் இதெல்லாம் கொண்டு போகக்கூடிய கப்பல்.
இதை எல்லாத்தையும் சூழ்ந்து அது பாகிஸ்தானுக்கு போகாதபடி கடல்லயே புடிச்சு வச்சுக்கிறாங்க அந்த கப்பல்களை எல்லாம். இப்ப பாகிஸ்தானுக்கு என்ன ஆயிடுச்சு, இது மிகப்பெரிய சவாலா மாறிடுச்சு. அவங்களுக்கு இப்ப வந்து 8 நாளுக்கு தேவையான எண்ணெய், பெட்ரோல், டீசல் இது மட்டும் தான் இருக்குது. போர் வந்து இனியும் நீடிச்சது அப்படின்னா, அது ஃபுல்லாவே அவங்களுக்கு கம்ப்ளீட்டா தீந்துரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு விபரீதம் தான், பஞ்சம் தான். ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்றாங்க. அதே சமயம் கடற்படை நம்ம இந்திய கடற்படையினுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் எல்லாம் பாகிஸ்தானினுடைய கராச்சி துறைமுகத்துக்கு கீழ போய் தாக்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாச்சும் ஏடாகூடமா பண்ணிட்டாங்கன்னா, கராச்சி துறைமுகத்த அழிச்சிடுறதுன்னு முடிவுல தான் இருந்தாங்க நம்ம கடற்படை. இந்த அபாயமும் அவங்களுக்கு புரிய வருது. எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு அப்போதைய பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் என்ன பண்றாருன்னா, போதும் இனியும் போர் வேண்டாம். அவரோட பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை பின்வாங்க சொல்கிறார். போர் வேண்டாம், பின்வாங்கிருங்க அப்படின்னு சொல்றார். கிட்டத்தட்ட அவர் தோல்வியை ஒத்துக்கிறார் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இதன் பிறகு மீதி இருந்த பாகிஸ்தான் ராணுவ வீரர்களும் சிறைபிடிக்கப்படுகிறார்கள், வீழ்த்தப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் எல்லா மலைகளையும் மீண்டும் இந்திய ராணுவம் கைப்பற்றுகிறது. ஜூலை 26ஆம் நாள் அதிகாரப்பூர்வமாக கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றது அப்படின்னு இந்திய அரசாங்கம் அறிவிக்கிறார்கள். ஒரு வழியா ஜெயிச்சிட்டோம், கார்கில் போரை எல்லா மலையும் திரும்ப கைப்பற்றி ஜெயிச்சிட்டோம். இதற்காக தான் வருடா வருடம் இந்த வீரர்களின் தியாகங்களை நினைவூட்டும் விதமாக நாம் கொண்டாடுவதுதான் கார்கில் விஜய் திவாஸ். ஜூலை 26ஆம் தேதி கொண்டாடுறோம் இல்லைங்களா? இந்த போர்ல வந்து பல பாடங்களை கற்றுக்கொள்கிறது இந்தியா. இந்த போருக்கு அப்புறம் பல மாற்றங்களை கொண்டிருக்காங்க. உதாரணமா இந்த லடாக்கையும் ஸ்ரீநகரையும் இணைக்கிற வகையில ஒரே ஒரு வழிதான் இருந்துச்சு இல்லைங்களா? இந்த போருக்கு அப்புறம் இன்னொரு எக்ஸ்ட்ராவா 2 ரோடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ராணுவத்திற்கு அதிகமா நிதி ஒதுக்காம இருந்தாங்க. இந்த போருக்கு அப்புறம் அதிகமா நிதி ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் இந்திய ராணுவத்துல புதுசா ஒரு பொசிஷனையே கொண்டு வராங்க, சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னு. எதுக்காகன்னா டிஃபென்ஸை இன்னும் வலிமையாக்கணும், இன்னும் வலுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பல செயல் திட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றது. இந்த மாதிரி பல மாற்றங்களை பண்ணுகிறார்கள். தங்களுடைய தவறுகளையும் திருத்திக் கொள்கிறது இந்திய ராணுவம், இந்திய அரசாங்கம். அதுக்கப்புறம் இந்திய அரசாங்கம் இன்னொரு விஷயத்தையும் பண்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த திராஸ் அப்படிங்கிற பகுதியில இந்த கார்கில் போர் நினைவிடம் அப்படிங்கிற ஒண்ண வந்து இந்திய அரசாங்கம் உருவாக்குகிறது. இந்த நினைவிடத்துக்கு நம்ம போனோம்னா அங்க என்ன பார்க்க முடியும் அப்படின்னா, போரில் உயிரிழந்த 527 வீரர்களின் பெயர்களும் பொறிக்கப்பட்ட கற்களுக்கு இடையே கம்பீரமாக பறந்து கொண்டிருக்கக்கூடிய நமது மூவர்ண கொடியை நம்மால் பார்க்க முடியும். அங்கே வானுயர்ந்திருந்த நமது தேசிய கொடியானது குளிர் தென்றல் தொட்டு பறக்கவில்லை. குருதியில் மூழ்கி கைகால் இழந்து பல இன்னல் கடந்து நம்மை காத்த ராணுவ வீரர்களின் மூச்சுக்காற்றில் தான் அது பறந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் என்றுமே மறவாதிருக்க வேண்டும். இந்த கார்கில் போரானது 1999ல நடந்தாலும் அதற்கான விதை வந்து 1947லயே போடப்பட்டதுன்னு வசுந்தரா அழகா சொன்னாங்க. போரினுடைய அபாயங்கள்லாம் என்னன்னு அஸ்வின் சொன்னாரு. இப்ப நம்ம எப்படி ஜெயிச்சோம் அப்படிங்கிறத நான் சொன்னேன். இதெல்லாமே எதற்காக அப்படின்னா, நமது ராணுவ வீரர்கள் செய்த தியாகங்களை நினைவு கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். அதை இன்றுமே நாம் மறவாதிருக்க வேண்டும் என்பதை சொல்லி உரையை முடித்துக் கொள்கிறேன். அருமையானதொரு நிகழ்வு நிறைவாக நிறைவு பெற்றிருக்கிறது. அடடா! 3 பேரும் வந்துட்டு கார்கிலை ஒவ்வொருவருடைய பார்வையிலும் அவ்வளவு அழகா சொல்லிட்டு போயிருக்காங்க. வசுந்தரா வந்துட்டு தெள்ளு தமிழ் சொல்லெடுத்து அந்த பெண்கள குரலோட அப்படி ஆரம்பிச்சப்போ, ஒரு அந்த வரலாற்றை எப்படி நம்ம சொல்லணுமோ, அந்த விதத்துல அதை ஆரம்பிச்சு அந்த துவக்கம் அவ்வளவு வலிமையா வச்சுட்டு போனாங்க. அதற்கு அடுத்து வந்த அஸ்வின், இதோ நம்ம பக்கத்து வீட்டு பையன் சொல்ற கதை சொல்ற மாதிரி, அந்த ஒவ்வொரு காட்சிகளும் அங்க என்னென்ன நடந்துச்சு? ஏன் இதெல்லாம் பண்ணாங்க? ஏன் இதெல்லாம் பண்ண முடியல? இப்படி நெறைய விஷயங்கள பாமரருக்கும் புரியிற மாதிரி அவ்வளவு எளிமையா சொல்லிட்டு போனாரு. அடுத்ததா வந்த ஹரிவர்மன். நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு கதைய கேட்கும்போது, அது வெறுமனே நிகழ்வுகளா மட்டும் இல்லாம, அதுல ஸ்பெசிஃபிக்ஸ்ன்னு சில விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா? துல்லியமான சில விஷயங்கள். அப்படி டெக்னிக்கலா அறிவியல் பூர்வமா என்னென்னலாம் நடந்தது? என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம புதுசா செய்தோம்? எந்த விஷயத்த எதனால நம்மளால செய்ய முடியாம போச்சு? சில முக்கியமான முடிவுகளை ஏன் எடுத்தாங்க? இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் அறிவியல் பூர்வமான பல தகவல்களோடு நம்மகிட்ட அந்த கதைய பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆக மொத்தம் இந்த 3 பேச்சாளர்களுமே கார்கிலை நம்முடைய கண் முன்னே காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த அருமையான சொற்பொழிவை இவ்வளவு நேரம் நம்மோடு கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் இது ஒரு வாய்ப்பு. இவங்களுடைய பேச்சுல உங்களுக்கு பிடித்த விஷயங்களாகட்டும், அல்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களாகட்டும், இவங்களோடையும் எங்களோடையும் நீங்க பகிர்ந்துக்க விரும்புற விஷயங்களாகட்டும், இதையெல்லாம் இந்த மேடையிலே சொல்வதற்கான நேரம் இது.
இது கருத்துரைக்கான நேரம். கருத்துரையினை கேட்பதற்காக நம்முடைய லெட்ஸ் ஸ்டார்ட் தளத்தின் நிறுவனர் செல்வி நந்தினி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். வாங்க அக்கா. நன்றி மனிஷா. பல போராட்டங்களுக்கு அப்புறம் நம்மளும் இந்த ஈவெண்ட்டை வந்து சக்சஸ்ஃபுல்லா கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். எல்லாரை விட பயங்கர போராட்டம் நம்மளோட தொகுப்பாளர் மனிஷாக்கு தான் இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா அவங்க ரன்னிங்லயே இருந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஸோ நம்ம வந்து இப்போ ஃபீட்பேக் செஷன் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி வாவ், வெல் டன், எல்லாரும் சூப்பரா பேசுனீங்க. வசுந்தரா, அஸ்வின், ஹரிவர்மன் 3 பேரும் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் சூப்பரா இருந்தது. நம்ம லெட்ஸ் ஸ்டார்ட்ல வந்து நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றது. ஒரு சொற்பொழிவு எடுத்தா எல்லாரும் ஒரே ஒருத்தர் வந்து 1 மணி நேரம் பேசுவாங்க. பட்டிமன்றம் பார்த்திருக்கோம். ஆனா ஒரே டாபிக்க ஒரு குரூப் பிரசன்டேஷனா 3 பேரு 3 டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் லெட்ஸ் ஸ்டார்ட்ல பேசுறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இன்னொரு விஷயம், இந்த ஈவென்ட் வந்து நாங்க 1 வீக்ல பிளான் பண்ணி இந்த பசங்க எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இவ்வளோ பேசியிருக்காங்க. நல்லா டெலிவர் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ சோ மச். உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட எஃபோர்ட்ஸ்க்கு என்னோட அப்ரிசியேஷன். அண்ட் தென் மது சிவ செல்வி வரவேற்புரை. வாவ், ரொம்ப சூப்பரா இருந்தது உங்களோட கண்டென்ட். நான் சீக்கிரமே உங்ககிட்ட இருந்து ஒரு தமிழ் லிட்ரேச்சர் சொற்பொழிவு வந்து எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா நம்ம மந்த்லி ஒவ்வொரு ஈவெண்ட் வந்து லெட்ஸ் ஸ்டார்ட்ல நடத்துவோம். எல்லாரும் தொடர்ந்து ஜாயின் பண்ணுங்க. அடுத்து நம்ம மது சிவசெல்வியோட ஈவெண்டா தான் இருக்கும். ரீஷா, வெரி குட் ரீஷா. நான் வந்து இவ்ளோ எக்ஸ்பெக்டே பண்ணல. ஒரு 2 டேஸ்ல ப்ரிப்பேர் பண்ணி நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. ரீஷா வந்து இப்பதான் தமிழ் கத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து யூகேல இருக்காங்க. தமிழ் கத்துட்டு இருக்காங்க. ரொம்ப அழகா அவங்களோட திருக்குறளை வந்து அவங்க சொன்னாங்க. வெரி குட் ரீஷா. அண்ட் நன்றி உரை சொல்ல இருக்கும் திவ்யா, வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க. மனிஷா, நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா இந்த மொத்த டீமுமே இந்த டைம் இந்த 3 பேரை கைடு பண்ணி அவங்கள மென்டார் பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கைடன்ஸ கொடுத்தது நம்மளோட மனிஷா தான். ஸோ ஒரு காலத்துல நம்மளோட லெட்ஸ் ஸ்டார்ட்ல வந்து பெரியவங்க, அதாவது டீச்சர்ஸ், பெரியவங்கலாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து மனிஷா, அப்புறம் நம்ம மது சிவசெல்வி இவங்களெல்லாம் வந்து ஒரு டைம் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாம் வந்து சொற்பொழிவு பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த பொசிஷனுக்கு வந்து மனிஷா வந்துட்டாங்க. அவங்க இப்ப இருக்கிற நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ வந்து கைட் பண்ணி இந்த நிகழ்ச்சிய வந்து உங்க முன்னாடி பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மனிஷா, உங்களுக்கு நான் என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ வந்து இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஓகே, இப்ப வந்து ஃபீட்பேக். ஓகே, நான் ஒவ்வொருத்தங்களா கூப்பிடுறேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சிக்கு நம்மளோட அழைப்பை ஏற்று இங்க வருகை தந்திருக்கும் நம்மளோட சிறப்பு விருந்தினர் திரு மகேஷ்குமார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ரொம்ப நன்றி நந்தினி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா பேசுனாங்க எல்லாரும். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் வந்து அவங்க ஸ்டைலே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. எனக்கு வந்து கதை சொல்ற மாதிரி ரொம்ப அழகா சொன்னாங்க. ரொம்ப ஈஸியா அதால நம்ம இது பண்ண முடிஞ்சு. அப்படியே அந்த ஹிஸ்டரியில இருந்து போயிட்டு அப்படியே வந்து இப்ப அந்த பிரசன்ட் வரைக்கும் வர எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட் வந்து அவங்க 3 பேரும் ஒண்ணு சொன்னது என்னன்னா, இந்த ஹிஸ்டரி வந்து இது வந்து 1999ல ஆரம்பிச்ச விஷயம் இல்ல. 1947ல ஆரம்பிச்ச விஷயம். அப்புறம் வசுந்தராவும் அஸ்வினும் சொல்றப்ப சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து ஏன் வந்து பாகிஸ்தான் ஊடுருவுது? எதனால வந்து இதெல்லாம் பண்றாங்க? அதுக்கு பேச்சுவார்த்தை இந்தியா கூப்பிட்டு அத பத்தி சுமூகமா பேசி கொண்டு வர அந்த ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. இது ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல வந்து நான் அஜித் தோவால் இப்ப இருக்கிற செக்யூரிட்டி அட்வைசர் சொன்ன ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அவர் என்ன சொன்னாருன்னா, 1947ல இந்தியா பண்ண மிகப்பெரிய தப்பு ஐக்கிய நாடு சபைக்கு போனது. ஏன்னா, அங்க போனதுனாலதான் நம்மளே வந்து நமக்குள்ளேயே இத தீர்த்திருந்தா காஷ்மீர் வந்து பாதி நமக்கு வந்து இருந்திருக்கலாம். அவங்க ஐக்கிய நாட்டு சபைக்கு போனதுனால, அவங்க நம்மளோட இந்தியா, பாகிஸ்தானோட பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாம, பாகிஸ்தானுக்கு சாதகமா அந்த ஒரு சில பகுதிய குடுத்துட்டாங்க. அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் இந்தியா, பாகிஸ்தான் வார் வந்து ஐக்கிய நாட்டு சபைக்கு அவ்வளவு சீக்கிரமா போவாது. எல்லாமே இவங்களே தீர்த்துக்கிற ஒரு விதமா தான் அவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப உண்மையாவே ஒரு நல்ல பாயிண்ட் அது ஆக்சுவலி. ஏன்னா,
இதுதான் வந்து இந்தியா இப்ப இருக்கிற வார் ஆபரேஷன் சிந்தூர் எல்லாமே கூட இதை நோக்கி தான் நகருது. அதனால எப்பவுமே நாங்க வந்து நம்ம வந்து அமெரிக்காவோ இல்ல ஐக்கிய நாட்டு சபைக்கு போகாத காரணமும் வந்து இதுதான். ஒரு வாட்டி போனதுக்கே வந்து நம்மள வந்து இந்த மாதிரி பிரிச்சு வச்சிட்டதுனால இனிமேல் அந்த பக்கம் போக மாட்டோம்னு சொல்றது ரொம்ப அற்புதமா எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் ஹரிவர்மன் சொல்லும்போது அந்த டெக்னிக்கல், அந்த வியூகம், அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் ரொம்ப அற்புதமா இருந்தது. அந்த கேப்டன் விக்ரம் பத்ரா பத்தி பேசின அந்த விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அவர் எப்படி வந்து நம்ம நாட்டுக்காக வந்து இந்த மாதிரி வந்து தியாகம் செஞ்சாங்க. அப்புறம் அந்த 19 வயசான மிஸ்டர் சிங் வந்து எப்படி இறந்தாரு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமா பண்ணாங்க. ஸோ எல்லாருக்கும் என்னோட பாராட்டுக்கள். உங்க உங்க மூலியமா இதெல்லாம் கேட்கறதுன்றது உண்மையா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்னைக்கு நீங்க எங்களோட நிகழ்ச்சிக்கு வந்தது எங்களுக்கு, எங்க லெட் ஸ்டார்ட்க்கு ரொம்ப ரொம்ப பெருமை. அதுவும் இல்லாம உங்களோட அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கார்கில் வார் அப்ப அந்த டைம்ல நான் இல்ல. சோ உங்கள மாதிரி ஆட்கள் வந்து இங்க வந்து இந்த ஜென்சி கிட்ஸ்க்கு இந்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது. அண்ட் நீங்க எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க. தேங்க் யூ சோ மச். இததான் நாங்க சான்றோர்களானவங்க கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். தொடர்ந்து நம்மளோட லெட் ஸ்டார்ட்ல நீங்க வந்து கண்டினியூ பண்ணணும்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நம்மளோட லெட் ஸ்டார்ட்ல நம்ம மது சிவசெல்வி அவங்க கிட்ட நம்மளோட ஃபீட்பேக்கை கேட்கலாம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கண்ணா, நீங்க எல்லாருமே ரொம்ப அருமையா பேசுனீங்க. வரலாற்றோட ஆரம்பிச்சதே வந்து ரொம்ப ஒரு ஆர்வத்தோட வந்து இந்த நிகழ்ச்சியை கவனிக்க வச்சது. அப்புறம் வந்து பேசின அஸ்வின் வந்து ரொம்ப ஒரு அழகா தொகுப்பாளர் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நம்ம பக்கத்து வீட்டு பையன் ஒரு உட்கார வச்சு அக்கா என்ன நடந்ததுன்னு தெரியுமான்னு சொல்லி கதை சொல்ற மாதிரி ரொம்ப அழகா கொண்டு போனீங்க. அப்புறம் கடைசியா வந்த ஹரிவர்மனும் ஒரு நிமிஷம் வந்து அந்த போர்க்கள காட்சியில நம்ம நின்று அந்த நிகழ்வுகள், அந்த உயிர் நீத்த அந்த வீரர்களை பாக்குற மாதிரி இருந்ததுமா நீ சொன்னது. 3 பேருமே ரொம்ப அருமையா பேசுனீங்க. கார்கில் போரை வந்து பக்கத்துல நின்னு பார்த்த மாதிரியான ஒரு அனுபவம். இன்னும் நிறைய பேசணும் நீங்க. வாழ்த்துக்கள். அதே மாதிரி திருக்குறள் சொன்ன ரீஷா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா சொன்னீங்க. தொகுப்பாளர் மனிஷா, சொல்லவே வேண்டாம். நீங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய நிகழ்வுகள் நீங்க கொடுக்கணும். நன்றி. ரொம்ப நன்றி மது சிவசெல்வி. அண்ட் நம்ம ஈவெண்ட்டுக்கு பார்வையாளரா ஒருத்தங்க வந்திருந்தாங்க. அவங்க இப்ப பாதியில கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி போயிருந்தாங்க. அவங்க ஒரு ஃபீட்பேக் கொடுத்திருந்தாங்க. மனிஷா, உங்களுக்கு தான் உங்களோட ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. அந்த ப்ரெசென்ட் பண்ற ஸ்கில்ஸ் நீங்க வந்து ஆர்ஜே ஆகலாம் அப்படின்னு அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மற்ற பங்கேற்பாளர்களுக்கும் அவங்க வந்து அவங்களோட அப்ரிசியேஷனை கொடுத்திருந்தாங்க. அடுத்ததாக நம்மளோட ஈவெண்ட்டுக்கு வந்திருக்க நலன் அறக்கட்டளையின் தலைவர் நிரஞ்சன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி தனா. முதல்ல இன்னைக்கு கார்கில் பத்தி பேசினேன். அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஸ்டார்டிங்லேயே நம்மளுடைய விருந்தினர் சொன்ன மாதிரி ஜென்சி கிட்ஸ் வந்து ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கிற இந்த ஒரு காலத்துல கார்கிலை பத்தி உட்காந்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு வந்து அது எவ்வளோ அருமையா அழகா வந்துட்டு நமக்கு கொடுக்கறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மற்ற எல்லாருமே வந்து வாழ்த்திட்டாங்க. என்கிட்ட இருக்கிற நான் என்னோட சின்ன கருத்துக்களை மட்டும் சொல்லிட்டு நான் என்னோட உரையை முடிக்கிறேன். இப்போ நம்ம சமீப காலமா பார்த்துட்டு இருப்போம் ஜாதிப்பற்று, இனப்பற்று, மொழிப்பற்று இதை ஊக்குவிக்கிறதுக்கு நிறைய இயக்கங்கள், நிறைய கட்சிகள் பலரும் முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா நாற்றுப்பண் அப்படின்னு வரும்போது அங்க வந்து எங்கேயோ இங்க ஒரு லேக் இருக்குன்றத நான் வந்துட்டு என்னுடைய தனிப்பட்ட கருத்தா நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா சமீபமா நடந்த ஒரு இன்சிடென்ட்டை நான் சொல்றேன். இது வந்து அரசியல் கட்சியெல்லாம் தாண்டி ரீசெண்டா நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. சட்டசபை நடந்தது தமிழ்நாட்டுல. அங்க தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டுச்சு. ஏன் தேசிய கீதம் வந்து 2 முறை இல்ல 100 முறை பாடலாம். ஏன்னா இந்த நேஷனாலிட்டிக்காக அத்தனை பேர் உயிர் நீத்திருக்காங்க. தமிழ் தாய் நமக்கு உயிரினும் மேல் தான். அதையும் தாண்டி 2 டைம் தேசிய கீதம் பாடினது வந்துட்டு அவ்வளோ பெரிய சர்ச்சையாச்சு. அப்போ பார்க்கும்போது அடுத்த தலைமுறை என்ன நினைப்பாங்க, அப்போ தேசிய கீதம் வந்துட்டு குறைஞ்ச மதிப்பு அப்படின்ற ஒரு தவறான சிந்தனைக்கு அது போயிருமோன்னு நான் நினைச்சேன். ஸோ நெக்ஸ்ட் வர உங்களை மாதிரி ஜென்ரேஷன் வந்துட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம வந்துட்டு
இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போறோம்னா, அங்க வந்து நீ என்ன கம்யூனிட்டி, நீ என்ன கேஸ்ட், நீ என்ன மொழி பேசுற, நீ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன்லாம் பார்க்க மாட்டாங்க. உன் பாஸ்போர்ட், உன் நேஷனாலிட்டி. நீ வந்து ஒரு இந்தியன். அததான் வந்துட்டு நம்ம கிட்ட வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுதான் நம்மள வந்து முதன்மைப்படுத்துது. நமக்கு அடையாளமா இருக்கு. ஸோ இந்தியன் வந்து இந்தியன் அப்படின்றத நம்ம என்னைக்குமே பெருமையா நினைக்கணும். இன்னைக்கு பேசினவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். முக்கியமா லெட்ஸ் ஸ்டார்ட் வந்து இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நடத்தணும்னு நான் என்னோட தாழ்மையான வேண்டுகோளா தனலட்சுமிக்கு வச்சுக்கிறேன். நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி மிஸ்டர் நிரஞ்சன். அடுத்ததாக நம்மளோட இன்றைய நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் மனிஷா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அவைக்கு மீண்டும் என் வணக்கங்கள். இந்த நிகழ்வு வந்துட்டு கருவிலே உருவானதுல இன்னைக்கு களம் காணும் வரையில் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். நம்ம பேச்சாளர்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் கொடுக்கும்போது அது எப்படி இருந்தது, அதற்கப்புறம் அது எப்படியெல்லாம் அவங்க உட்காந்து எவ்வளோ ஒர்க் பண்ணாங்க அதுக்கு பிஹைண்ட் தி சீன்ஸ். நம்ம இன்னைக்கு ஒரு 3/4 மணி நேரம் நிகழ்ச்சி பார்க்குறோம்னா அதுக்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் முழுமையா உழைச்சிருக்காங்க. எத்தனை புத்தகங்கள் படிச்சிருக்காங்க. அதுவும் அஸ்வின்லாம் வந்துட்டு விபி சிங்ன்னு நினைக்கிறேன், எனக்கு பேர் சரியா ஞாபகம் வரல. அவர் எழுதின கார்கில் புத்தகம் ஒரு 300 பக்கம் புத்தகம் இருக்கு. அதை உட்காந்து வரி வரியா படிச்சான், நோட்ஸ் எடுத்தான். இந்த மாதிரி நம்ம பசங்க இதுக்கு பிஹைண்ட் தி சீன்ஸ்ல போட்ட எஃபர்ட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இன்னைக்கு அத அவ்வளோ எஃபர்ட்டுக்கான ஒரு ஃப்ரூட், அதுக்கான ஒரு வெற்றி இன்னைக்கு அவங்க அழகா அதை மேடை ஏற்றிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி நிறைய களங்கள் அவங்க காணணும், அதற்கான களமா லெட்ஸ் ஸ்டார்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி மனிஷா. நம்ம இது வரைக்கும் ஸ்பீக்கர்ஸ் கிட்ட இருந்து ஃபீட்பேக் கேட்டதே கிடையாது. ஏன்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து பேசுவாங்க, அவங்களுக்கு மத்தவங்க ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு 3 பேர் பேசியிருக்காங்க. ஸோ ஒருத்தர் பேசினாலும் மத்த 2 பேர் வந்து பார்வையாளர்கள் தானே. அதனால இப்ப நீங்க ஃபீட்பேக் நீங்க 3 பேர் குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட நீங்க அப்ரிஷியேட் பண்ணி பேசலாம். பிளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இந்த 1 வீக் நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க எப்படி பார்க்குறீங்க? அப்படின்னு 3 பேரும் பேசலாம். ஓகே. வசுந்தரா ஸ்டார்ட் பண்றீங்களா? அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா நந்தினி அக்காக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் லெட்ஸ் ஸ்டார்ட்ல கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறப்போ இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். கூட பேசினதும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா என்னோட காலேஜ் மேட்ஸ். ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அவங்களோட நேச்சுரல் ஸ்டைல், ஃப்ளோ எல்லாமே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி இங்க வந்திருக்க ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வந்து எங்களை சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்றதுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ வசுந்தரா. தேங்க்யூ ஸோ மச் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்ணதுக்காக. அடுத்ததாக அஸ்வின். எல்லாருக்கும் வணக்கம். முதல் நன்றி வந்து அக்கா மனிஷாக்கு தான் கரெக்டா சொல்லணும். ஏன்னா அவங்க இல்லாம வந்திருக்க முடியாது. அமெரிக்கா சொன்ன மாதிரி நிறைய நன்றிக்கு அவங்க உரித்தானவங்க. இன்னும் நன்றி யாருக்குன்னா நன்றி அக்காக்கு வெப்சாட்ல என்ன சேர்த்து ஒரு நன்றிக்கா. அது போக சொல்லணும்னா பேச்சாளர்கள் வசுந்தராவையும் ஹரிவமுறையே தெரியும். வசுந்தராவோட எழுத்து வந்து நல்லா இருந்துச்சு. அது ஒரு ஃபீல் நல்லா இருந்துச்சு. அவங்களோட எழுத்து எழுத்தா இருந்துச்சு. ஹரிவர்மன் பேசினா அது ஃபயரா தான் இருக்கும். அவரோட டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அது ஈஸியா புரிய வைக்கிற ஒரு இது வந்து ஹரிவர்மன்ல கத்துக்கணும். நிறைய கத்துக்கிட்டேன். அது போக நிறைய பேரையும் சந்திச்சேன். நம்ம நடுவராக இருக்கட்டும், கௌரவ தலைவர் நிறைய சொன்ன இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி எல்லாத்துக்கும். நன்றி. தேங்க்யூ அஸ்வின். அடுத்ததாக ஹரிவர்மன். எல்லோருக்கும் வணக்கம். அஸ்வின் பேசினதையே நானும் கட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் மனிஷாக்காக்கு தான். அவங்க தான் லெட் ஸ்டார்ட்ல கூட்டிட்டு வந்தாங்க என்னையும் அஸ்வினையும். ரெண்டாவது நன்றி மீண்டும் நந்தினி அக்காக்கு எங்களுக்கு சான்ஸ் கொடுத்ததுக்காக பேசுறதுக்கு. தென் அஸ்வின் கூட முன்னாடியே பேசியிருக்கேன். வசுரா கூட தான் ஃபர்ஸ்ட் டைம். அவங்களும் சூப்பரா பேசினாங்க. தமிழ் சரி பார்க்கட்டும் எல்லாமே சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. நாங்களும் நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி கார்கில் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் இந்த ஈவெண்ட்டுக்காக தான் ஃபுல்லாகவே நாங்கள் அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. ஆடியன்ஸாக வந்த எல்லாத்துக்குமே மிக்க நன்றி. கவனிச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளோதான்க்கா. தேங்க்யூ ஹரிவர்மன். நிஜமாலே ஹரிவர்மன் சொல்ற மாதிரி எனக்குமே வந்து கார்கில் பத்தி அவ்வளவா தெரியாது. இந்த ஈவெண்ட் நாங்க நடத்துறதோட இந்த ஈவெண்ட்டோட கோலே வந்து அதுதான்.
தெரியாதவங்க வந்து கார்கில் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க நடத்தினோம். ஸோ அது சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு வந்து முடிஞ்சிருக்கு. தேங்க் யூ ஸோ மச். அண்ட் நம்ம லெட் ஸ்டார்ட்டோட புதிய வரவுகள் இவங்க 2 பேரும் அஸ்வினும், ஹரிவர்மனும் இப்பதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈவென்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. தொடர்ந்து பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். தேங்க் யூ எவ்ரிஒன். ஸோ நான் இப்போ மனிஷா கிட்ட கொடுத்துட்றேன். பல்வேறு நல்ல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட பார்வையாளர்கள், ஆர்வலர்கள் அனைவருக்கும் நன்றிகள் பல. இது நன்றி நவிழ்வதற்கான நேரம். இவ்வளவு நேரம் நம்மோடு பயணித்த ஆர்வலர்களுக்கும், இந்த களத்தினை ஏற்படுத்தி கொடுத்தவர்களுக்கும், இந்த பேச்சாளர்களுக்கும் மொத்தமாக நன்றி நவிழ வருகிறார் செல்வி திவ்யா அவர்கள். 11ஆம் வகுப்பு மாணவி. வாங்கம்மா. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று திருவள்ளுவர் அருளிய வாக்கினை நினைவு குறித்து இங்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பெயர் திவ்யா. இந்த நிகழ்ச்சியின் நன்றி உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வள்ளுவர் பெருந்தகையில் அருமை மிகு குரலை இனிதே எடுத்துரைத்து இந்த நிகழ்ச்சியின் தொடக்கி வைத்த தங்கை ரிஷி மணிகண்டன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். அன்பும் பண்பும் கலந்த வரவேற்புரையால் அனைவரையும் மனமகிழ்ச்சியுடன் வரவேற்ற மதுசிவ செல்வி அக்கா அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்து இந்த நிகழ்வின் பெருமை சேர்த்ததோடு தம்மை சிறப்புரையின் மூலம் மாணவர்களை ஊக்குவித்து அனைவருக்கும் பயனளிக்கும் மதிப்புமிக்க கருத்துக்களை வழங்கி சிறப்பு விருந்தினர் திரு மகேஷ்குமார் ஜெயசந்தர் ஐயா அவர்களுக்கும் டெட்சாட் சார்பாக எங்கள் இதய கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பாக உரையாற்றிய அனைவரையும் கவர்ந்த வசுந்தரா அக்கா, அஸ்வின் அண்ணா மற்றும் ஹரிவர்மன் அண்ணா ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியின் அழகாக தொகுத்து வழங்கிய தொகுப்பாளர் இலக்கிய செல்வி மனிஷா அக்கா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பாளர் வெற்றிகரமாக நடத்திய லெட் ஸ்டார்ட் நிறுவனர் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் நந்தினி அக்கா அவர்களும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக இந்த நிகழ்ச்சியின் வருகை தந்து சிறப்பித்த அனைத்து பார்வையாளருக்கும் என் இதய கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என் நன்றி உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இங்கே இருந்தவர்களுக்கும், இருக்க விரும்பியவர்களுக்கும், தொலைவிலிருந்து பார்த்தவர்களுக்கும், உள்ளிருந்து பார்த்தவர்களுக்கும், எல்லோருக்கும் யாரையுமே விடாம வரிசையா நன்றி நவன்ற நம்முடைய திவ்யாவுக்கு நன்றிகள் பல. இது இந்த நிகழ்வினுடைய நிறைவு பகுதி. நிறைவு செய்யும் பொழுது இளங்கோ கிருஷ்ணன் அவர்களுடைய சில வரிகளோடு நிறைவு செய்யலாம் அப்படின்னு பார்க்கிறேன். எல்லாருமே இந்த பாடலை கண்டிப்பா கேட்டிருப்போம். அந்த பாடல் இந்த இடத்துக்கு, இந்த நேரத்துக்கு மிகவும் பொருத்தமான ஒன்று. சிந்தித்தோம் பெரும் தேச கனவினை, சந்தித்தோம் கடும் போரின் கெடுவினை, நிந்தித்தோம் கொடும் கூட்ட பகையளித்தோம், மன்னித்தோம் அடி வீழ்ந்த பகைவரை, தண்டித்தோம் எதிர் நின்ற கயவரை, கண்டித்தோம் அடங்காரை சிறையெடுத்தோம், கற்பித்தோம் உயிர் தேசமென ஒப்பித்தோம் அதை வேதமென, கற்பித்தோம் உயிர் தேசமென ஒப்பித்தோம் அதை வேதமென, இந்த ஒற்றை தாரக மந்திரத்தை கொண்டு நாம் பெற்ற வெற்றிதான் இந்த கார்கில் வெற்றி. நம்முடைய இந்திய வரலாற்றில் மறக்க முடியாத, மறைக்க முடியாத ஒரு மாபெரும் வெற்றி இந்த கார்கில் வெற்றி. இந்த கார்கில் வெற்றியை நம்முடைய மாணவர்களிடம் கொண்டு சேர்த்ததில் மற்றற்ற மகிழ்ச்சியோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய லெட்ஸ் ஸ்டார்ட். நன்றி, வணக்கம்.